Hare Krishna. Hare Hare Krishna, Krishna. Prabhu. Yes, Prabhuji. Krishna. Okay, somehow now. Om Ajnanathimirantasya Jnananjanasalakaya Chakshurunmilitam Yena Tasmai Sri Guruve Namaha. So now it is better for you can ask some questions. Even particularly Bhaktarupa, you have some idea. Why don't you put some question? Your disturbances are no problem. Okay, Huh? Prabhu. That carpentry work is going on, it seems, isn't it? No, Prabhu, that bathroom, there's a leakage in the Okay, okay. top floor. They are Okay, okay. No, breaking all the no, pipes. that's okay. So now you can also have some idea. How could we? It is impossible to satisfy all the people all the time. But if anybody is really interested, he never give any excuses. Can anyone tell what is that one? The excuses using the statement? Can anyone tell one who gives the says excuse? will will never become perfect. Uh, One who wants to become perfect, he never Give Gives excuse. gives any excuses. excuses. Okay, so this is the system. Anyway, we have to adopt all the formulae. Uh, so if anyone wants to ask some question, you please come. Um, yes, Prabhu. In Yes, the Prabhuji. context what you said Yes. right now, Prabhu. Uh, So this very important things that you mentioned, this utsaha, nishchaya, and dhairya. mm, So how can one develop the especially this patience? I think when devotees have mm, trouble there, so how mm. can one overcome that and then develop that patience? The So can patience, you? everything you see, everything should be sanctioned by Krishna. Even the good or bad, both are sanctioned by Krishna, then only that is taking place. So we cannot say that the bad thing is happening, so I don't like this one. It means we are not honoring Krishna's action. Huh? We are dishonoring Krishna. You understand? Arjuna was very much reluctant. அர்ஜுனாவுக்கு சண்டை போடுறதுக்கு விருப்பமே இல்லை. முதல்ல இருந்த விருப்பம் எங்கள் எல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க, நாங்கள் வனவாசமெல்லாம் போயிட்டு வந்தோம், திரும்பி எங்களுடைய ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறாங்க, அவங்களோட சண்டை போட்டு எங்கள் ப்ராப்பர்ட்டியாவது எடுக்கணும் என்று நினைச்சவர் அந்த யுத்த பூமிக்கு போன பிறகு அவர் மனசு மாறிடுது. போனால் போகட்டும் போனா அதுக்காக இவங்களெல்லாம் சாவடிக்கிறது நல்லதில்லை என்னட்டு. அதுலேயும் கொஞ்சம் உண்மை என்றது இருக்கு, நியாயம் என்றது இருக்கு. ஆனால் கிருஷ்ணர் சொல்றார் அது கூட நியாயம் இல்லை. ஏனென்றால் அவங்க புத்தி நல்லதில்லை, அது கெட்டு போன புத்தியை சரி பண்ணணும். அதுதான் மனிதனுடைய பெருமை. கிருஷ்ணருக்கு பண்ற உபகாரம். மக்கள் கெட்ட வழியில போயிட்டு இருக்கும்போது அவங்க சரியான வழி கொண்டு வருது, அதுதான் ப்ரீச்சிங். இல்லையா? யார் யார் வரமாட்டேன்றாங்களோ அவங்கள விட்டுட வேண்டியது, அவங்களுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அந்த பேஷன்ஸ்ன்றது நம்மளுக்கு இப்போ இல்லை. கிருஷ்ணாவுக்கு என்ன விருப்பம்? உங்களுக்கு பேஷன்ஸ் இல்லை, நீங்க பேஷன்ஸா இருக்கணும், தாழ்மையுடன் இருக்கணும் என்றதற்காக தான் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் என்றார். ஆ, நம்மளுக்கு என்ன இல்லையோ, என்ன தேவையோ அதற்கு தகுந்த மாதிரி அவர் ஆக்ட் பண்றார். புரியுதா? ஆ, Yes, Prabhu. Yes. அவர் Understood. எதுக்குடா இந்த தாழ்மையான குணம் நம்மளுக்கு இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி இவர் பண்றாருன்னாக்கா நம்மளுக்கு தாழ்மையான குணம் வரணும், எது வந்தாலும் ஏற்றுக்கணும்,
எது வந்தாலும் கிருஷ்ணா கொடுக்கறது அதில் நன்மை இருக்கு என்று ஏற்றுக்கணும் இல்லையா? அப்போதான் தாழ்மையான குணம் வரும். நாங்களும் சின்னப்ப ரொம்ப இது கோபம் வந்துடும், ஷார்ட் டெம்பர்டு நாங்க கூட. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை கிருஷ்ணனுக்கு வந்த பிறகு இல்லையா? இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பயங்கரமானது தேவையில்லாத ஒன்று நடந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அது பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் கிருஷ்ணால அது நடந்தது, அதனால நிச்சயமாக அது பின்னால நம்மளுக்கு கஷ்டங்கள் இல்லை என்றது புரிஞ்சுக்கணும். முதல்ல அது பார்த்து ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சா பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிருஷ்ணா எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவாரே தவிர அதுக்கு பின்னாலே கெடுதல்ன்றது இருக்கவே இருக்காது. இப்போ எனக்கு இது போயிடுச்சு, ஆனால் இது நான் நன்றாக ஏற்றுக்கொண்டால் இதுக்கு பின்னால் எனக்கு இன்னும் நல்லது வரும், இன்னும் நல்லது கிடைக்கும் என்று நினைக்கணும். கிருஷ்ணா அதுக்காக தான் இது பண்ணுறாருன்னு நினைக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா பக்தரூபா? யூ அண்டர்ஸ்டுட் மீ? எஸ் பிரபு, எஸ் பிரபு. அந்த பாயிண்ட் நம்ம மனசுல இருந்தால் நம்ம தாழ்மையுடன் இருப்போம், பேஷன்ஸாக இருப்போம் இல்லையா? எஸ் பிரபு. ஒரு விமன் பிரெக்னென்ட் ஆகுது, எவ்வளோ கஷ்டப்படுது. அதில் ஆக்சுவலாக சொல்லுவாங்க 5 months ப்ளெஷரா 5 months பெயினா. ஃபஸ்ட்டு 5 months நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ப்ரெக்னென்ட் ஆன விமனுக்கு. முதல்ல 5 மாதம் நல்லா இருக்கும், 5 months ப்ளெஷரு. அதுக்கப்புறம் பெயின் தான், 5 மாதம் கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்தை கூட ஏற்றுக்குது. எதுக்காகன்னா தன் குழந்தையை பார்க்கணும், அந்த குழந்தையை ஏற்றுக்கணும், அந்த குழந்தைய முத்தாடணும். அந்த ஆனந்தத்துக்காக அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறது. இது இயற்கையின் சட்டங்கள். அதுபோல் நம்மளுக்கு பகவான் ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்தால் அது நம்ம ஏற்றுக்கணும். இதுக்கு பின்னால் நம்மளுக்கு சுகம் இருக்கு என்று நினைச்சுக்கணும் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை தாழ்மையான கூட நம்மளுக்கு வந்துடும். இதுக்கு பின்னாலே நம்மளுக்கு நல்லது நடக்கும் என்றதற்காக கிருஷ்ணா இது நம்மளுக்கு கொடுத்தார் என்று ஏற்றுக்கணும். அது வரணும் மனசுக்குள்ள. அது வந்துட்டால் நம்மளுக்கு இந்த அமைதி, சாந்தி, இந்த என்ன டாலரண்ட் பவர், இன்சூரன்ஸ் பவர், இதெல்லாம் நம்மளுக்கு வரும் இல்லையா? நம்ம அது நினைக்கிறது இல்லை, பார்த்த உடனே இமோஷன்லேயே நம்ம கோபத்தில் ஏதோ ஒன்று பேசிடுறோம். அதுதான் ரொம்ப தப்பு. அது கொஞ்சம் அங்கே பிரேக் போடணும் இல்லையா? இப்போ நம்ம கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க ஏதோ ஒரு மாடு வந்துருச்சு, மாடு வந்தது அது மேலே ஏற்றிட்டு போகலாமன்று நம்ம நினைக்கலாமா? நான் போகிறேன் இவ்வளோ ஸ்பீடில் போட்டிருக்கேன், இந்த மாடு இப்படி வருதேன்னுட்டு என்ன பண்ணுவோம், சடனாக பிரேக் பண்ணுவோம் இல்லையா? அது போல் இந்த மாதிரி கோபம் ஏதாவது வந்துட்டால் சடனாக வாய் மூடிக்கணும். கோபத்தில் எதுவும் பேசக்கூடாதா, வாயை திறக்கக்கூடாது. அந்த நிலைமையில நம்ம ஹரே கிருஷ்ணா சொன்னாக்கா கிருஷ்ணா இஸ் வெரி மச் ப்ளீஸ்டா இல்லையா? அது போல் நம்ம இந்த தாழ்மையான குணத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். எதையும் தாங்கும் இதயம் தமிழில் சொல்லுவாங்க இல்லையா? அது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு நம்ம பேஷன்ஸாக இருந்தால் கிருஷ்ணா இஸ் தட் மச் ப்ளீஸ்ட். நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணாக்கா கிருஷ்ணாவுடைய செயலுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நம்ம விருப்பப்படி நம்ம நடக்கக்கூடாது, பகவானுடைய விருப்பப்படி நம்ம நடக்கணும். ஓகே? எஸ் பிரபு, வெரி ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரபு இது. ஸோ இந்த சிச்சுவேஷன்லையும் நம்ம கிருஷ்ணரோட அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம பார்க்க தவறிடுறதுனால தான் நம்ம வந்து இம்பேஷண்ட்டாக இருக்கோம். எஸ் பிரபு. பாண்டவர்களுக்கு 12 ஆண்டுகள் வனவாசம், 1 வருஷம் அக்ஞாத்வாசம். இதுக்கு மிஞ்சின கடினமான நிலைமை யாருக்காவது வருமா நம்மளுக்கு இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற நம்மளுக்கு? அந்த காலத்தில் துவாபர யுகத்திலேயே கிருஷ்ணாவுடைய டிவைன் அரேஞ்ச்மெண்ட் பாண்டவர்களுக்கு அப்படி இருக்கும்போது பாண்டவர்களுக்கு அது வேண்டாம் சொல்லவே இல்லை. நாங்கள் இப்பயே போராட்டம் பண்ணி இப்பயே கௌரவங்களை சாவடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம் என்று சொல்லவே இல்லை. அது பண்ண முடியும் அவங்களால. அவங்க நினைச்சா
அந்த ராஜ மகாசபையிலே கூட அவங்க சண்டை போட்டு கௌரவங்களே சாவடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணவில்லை. ஏன்னாக்கா அது தர்மத்துக்கு விருத்தமாயிடும். தர்மத்துக்கு விருத்தமான காரியம் நம்ம பண்ணக்கூடாது. அதனால எது பகவான் கொடுக்குறாரோ அது முதல் ஏற்றுக்கணும். அவதான் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே பிரபு. எஸ். தேங்க்யூ. வேற ஏதாவது யாராவது வேற? லோகபந்து சொல்லுங்க bro. நான் சொல்றது இப்ப நீ சொல்லணும், நான் கேட்கணும். உங்க பேத்தி எப்படி இருக்கேன்? நல்லா இருக்காங்க பிரபு. வெரி குட், வெரி குட். ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் நீ. நான் முதல்ல சொன்னேன், எனக்கு பாகவதம் கிளாஸ், சைத்தன்ய சத்தாமத்து இதெல்லாம் சொல்லி 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 டைமே நான் இது பண்ண மாட்டேன். ப்ராக்டிக்கலாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருது, இந்த பகவத்கீதையும் பாகவதத்தையும் சைத்தன்ய சரித்தாமத்தும் சொல்கிறதுல அதில் இருந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி அதை ஏற்றுக்கணும் என்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே ஏற்றுக்கிறது இல்லை. அதனால நான் இந்த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நான் எடுக்கிறேன். என்னோட ரியலைசேஷனுக்கு கிருஷ்ணா எனக்கு கொடுத்த ரியலைசேஷன்ஸ்க்கு அதுதான் முக்கியம். பாகவதம் பகவத்கீதை நீங்களே படிக்கலாம் உட்காந்துட்டு வீட்டில். அதில் பிரபுபாதை எழுதுறபடியா நம்ம பேச போகிறோம்? ஒரு பர்பெக்ட் இருக்கு, அந்த பர்பெக்டில் என்ன இருக்கோ அதுக்கு மிஞ்சியா நான் பேச போகிறேன்? சர்வதர்மான் பரித்தஜ்யன்றதே ஒரு நாள் நான் கிளாஸில் எடுத்தேன் இல்லையா? பிரபுபாதை எழுதுக்கு மிஞ்சியா நான் பேச போகிறேன்? அது நீங்களே படிக்கலாம் இல்லையா? ஆனால் நான் அதில் என்ன ரியலைஸ் பண்ணணும் அதுதான் நான் பேசணும். அப்போ தான் அதில் பெருமை இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு அது லாபமாக இருக்கும் இல்லையா? அதனால ப்ராக்டிக்கலாக லோகபந்து உனக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பிரபு இன்னொரு கொஸ்டின் பிரபு. கேட்கலாம். இது போன கிளாஸ்ல கேட்ட கொஸ்டினோட பரவாயில்ல பரவாயில்ல. ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ் அண்ட் டிவோஷனல் சர்வீஸ் பற்றி. ஓகே. ஸோ எப்போ எந்த சிச்சுவேஷனில் ஆர் எந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் பர்சன் அந்த ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ் ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டியில் இருந்து டிவோஷனல் சர்வீஸ்க்கு வருவான். எஸ் பிரபு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கிருஷ்ணரிடம் நான் ஃபுல்லாக உங்களுக்காக நான் சேவை பண்ணணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை வந்து அதான் பாரு, கிருஷ்ணன் என்ன சொல்றார் என்றால், ஏ யதாமம் பிரபஜ்யந்தி தாம் ததைவ பஜாமியஹம். இப்போ உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ அதுக்காக ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பண்ணுறேன். ஆனால் கிருஷ்ணனுக்கு வந்த பிறகு ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், நீ ஆஃபீஸில் போய் வேலை பண்ணுறது வீட்டை பரிமாறத்துக்காக இல்லை, உங்களுடைய டியூட்டி, அவுட் ஆஃப் டியூட்டி நீங்கள் அங்கே வேலை பண்ணுறீங்கன்னுட்டு. அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக தான் கிருஷ்ணன் உங்கள் ஃபேமிலியை அவர் பார்த்துக்கிறாரு. நீ கிருஷ்ணனுக்காக பண்ணாக்கா கிருஷ்ணா உனக்கு ஆப்ளிகேஷன் என்ன பண்ணுறாரு, உங்கள் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் அவர் பார்க்குறாரு. இந்த மாதிரி நீ எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்காக வேலை பண்ணிட்டு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் யுவர் ஃபேமிலி ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் யார் இருந்தாலும் யாராலுமே கூட உங்களுக்கு இந்த இது இருக்கு, கடமை இருக்கோ, அதெல்லாம் மெல்ல 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 மெல்லமாக ஸ்டாப் ஆகிடும். புரியுதா? ஓகே ஓகே. இப்போ நான் கூட இருக்கிறேன், ஏதோ ஒரு சமயத்தில் நான் ஏதோ ஒரு ஸ்டோர்ஸ் வச்சுட்டு அது வச்சுட்டு இது வச்சுட்டு தான் இருந்தேன். மெல்ல மெல்லமாக போயிடுச்சு. இப்போ என் மேலே யாருமே ஆதாரப்படலை இல்லையா? எங்கள் மனைவி எடுத்துக்கலாம், எங்கள் பிள்ளைகள் எடுத்துக்கலாம், யாருமே என் மேலே ஆதாரப்படலை. இப்போ ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் தெம். எனக்கு யார் மேலே எனக்கு எந்த விதமான கடமை இல்லை. இப்போ எதுவும் நான் பண்ணாலும் அது ஓன்லி டிவோஷனல் சர்வீஸ். தட் இஸ் அ பிரிஸ்கிரைப்ட் டியூட்டி. பக்தரூபா, யூ காட் தட் பாயிண்ட்? நீங்க பகவானுக்காக சேவை பண்றதுல பகவான் என்ன பண்றாருன்னா உங்களுடைய கடமையை அவர் ஏத்துக்கிறாரு.
எப்படி அபிமன்யுவே போய் 7 பேர் மகாரதிகள் ஒருத்தனை போய் சின்ன குழந்தை அவனை போய் அடிச்சாங்களோ, ஆனால் அந்த அபிமன்யு கம்ப்ளீட்டா கிருஷ்ண மேலே ஆதாரப்பட்டு இருக்கிறதால அவருடைய கம்ப்ளீட் எல்லா கஷ்டங்களும் கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டால். அவனுக்கு எந்த விதமான ஆப்ளிகேஷன் இல்லை. அபிமன்யுக்கு எல்லாமே கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்றார் இல்லையா? அதுபோல் நம்ம கடமை இப்போ இருக்கு. நான் ஒரு ஃபேமிலி மெம்பர், அந்த மெம்பருக்காக எனக்கு இதெல்லாம் பண்ணணும். நான் அதெல்லாம் பண்ணுறது ஃபேமிலிக்காக என்று நினைக்காமல் பகவானுடைய கிருஷ்ணருடைய ஆனந்தத்துக்காக என்று சொன்னால் மெல்ல 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 நம்ம கடமைகள் போயிடும். நம்மளுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவை இருக்காது. ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் செகண்ட் அட்டெம்ப்ட் போகலாம், தேர்ட் அட்டெம்ப்ட் போகலாம். அதுக்கப்புறம் 4th டைம் டாக்டர்னு சொல்லுவார், ஐயா இனிமேல் நீ வர வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, நீ இப்போ ஆல்ரைட் ஆகிட்டே, இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. அதுபோல் நம்ம கிருஷ்ணருக்காக சேவ் பண்ணால் நம்ம கடமைகள் எல்லாம் விட்டுவிடும். அப்போ கம்ப்ளீட்டாக கிருஷ்ணருக்கே நம்ம சேவ் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் தென் தட் பிகம்ஸ் டிவோஷனல் சர்வீஸ், டிரான்சென்டென்டல் டிவோஷனல் சர்வீஸ். Bhaktarupa, now you understood thoroughly? Thoroughly understood? இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நம்ம பகவத்கீதையில 3rd சாப்டர்ல கூட கர்மயோகா கர்மயோகால எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி ஈவன் செல்ஃப் ரியலைஸ்ட் சோல்ஸ் ஜனகர் கூட ஹி கண்டினியூ டு பெர்ஃபார்ம் பிரிஸ்கிரைப்ட் டியூட்டிஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அந்த பிரிஸ்கிரைப்ட் டியூட்டி ஜனகர் பண்ணதும் ஷுட் பி கவுண்டட் அஸ் அதுவும் டிவோஷன் சர்வீஸா எடுத்துக்கணுமா, இல்ல அது பிரிஸ்கிரைப்ட் டியூட்டிஸ் மட்டும்தான்? ஜனக மகாராஜா வாஸ் எ கிங்கா. கிங்குக்கு எப்பவுமே கடமைகள் இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா? ராஜா இருக்கிற வரலும் அவருக்கு கடமை இருக்கும். அவர் ராஜா பதவியிலிருந்து விளங்க முடியாது. விளங்கணுன்றால் அவர் பிள்ளைக்கு அந்த ராஜாபிஷேகம் கட்டணும். எப்படி ராமரும் தன்னுடைய ராஜ்யத்தை லவகுஷுகளுக்கு கொடுத்துட்டு அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆகிட்டாக்கா அது டிவோஷனல் சர்வீஸ் ஆகிடும். ரிட்டையர் ஆகாததுக்கு முன்னே வரலும் அவருக்கு ப்ரிஸ்கிரைப் டியூட்டி தான். எனக்கு அது கடமை இருக்கு இல்லையா? அந்த கடமையில் இருந்து அவருக்கு விடுதலை ஆகவில்லை. ஜனக மகாராஜா கூட ராஜா தான், அவருக்கு விடுதலை ஆகவில்லை. அதனால அவர் டிவோஷனல் சர்வீஸ் பண்ணாலும் அது பிரிஸ்கிரைப் டியூட்டி தான் என்று அர்த்தம். புரியுதா? அதிலிருந்து அவங்க விலகவில்லை. ராஜா பதவியில இருந்து விளங்கவில்லை. விளங்கிட்டால் அப்போ அது டிவோஷனல் சர்வீஸ் ஆகிடும். ஆனால் அவங்க எப்போவுமே கிருஷ்ண உணர்வுகள் இருக்கிறதால அவங்களுடைய பிரிஸ்கிரைப் டியூட்டியும் டிவோஷனல் சர்வீஸும் போத் ஆர் தி சேம். சேம் எப்படி சேம் சொல்றதுன்னாக்கா, கிருஷ்ணா இஸ் ஹாப்பி இன் போத் வேஸ். இப்போ ராஜா இல்லாமல் சாதாரண ஹவுஸ் ஹோல்டர் நினச்சிக்கோங்களேன். இப்போ ஹவுஸ் ஹோல்டருக்கு கடமை இருக்கு, கடமையாக அவர் டிவோஷனல் சர்வீஸ் பண்ணுறார், பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் பண்ணுறார். இருந்தாலும் அவருக்கு கடமைகள் இருக்கு, அது பண்ணி தான் அது வேறு யாரும் பண்ண முடியாது, அது பண்ணி தான் ஆகணும், அது ஆகிற வரணும். ஆனால் அந்த கடமையிலிருந்து வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் டிவோஷனல் சர்வீஸ் பண்ணால் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ அதனால ராஜாவுக்கு எப்போவுமே அவருடைய ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும் டுவர்ட்ஸ் இஸ் சப்ஜெக்ட். மக்களுக்காக அவரே உழைக்க வேண்டியது தான். இப்போ நம்ம பொலிட்டீஷியன்ஸ் கூட பாருங்களேன், அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதே இல்லை, சாகிற வரலாம் அதில் உட்காரலாம். அவங்களுக்கு அது எல்லாமே பிரிஸ்கிரைப் டியூட்டி தான் ஆகும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்கே லூட் பண்ணுறாங்க. அதனால அவங்க கர்மியோட மோசமான கர்மி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பகவானுடைய பக்தின்றதே இல்லை, பகவான் என்ற பயம் கூட இல்லை, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகே. ஹவுஸ் ஹோல்டருக்கு தான் நம்மளுக்கு இருக்கு இல்லையா, சந்நியாசம் ஏற்றுக்கணும். குருஹஸ்தருக்கு அப்புறம் வானப்பிரஸ்த ட்ரைனிங், எப்படி டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் ஹோமில் இருக்கணும், அது
வானப்பிரஸ்தில் அவங்க இது பண்ணிக்கிறாங்க, ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் சந்நியாசம். ஆனால் ராஜாவுக்கு அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்ன்றது இல்லை, சந்நியாசம்ன்றது இல்லை. அதனால அவங்க எப்போவுமே ப்ரிஸ்கிரைப் டியூட்டியில் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த ப்ரிஸ்கிரைப் டியூட்டி வந்து அவங்களுடைய சொந்தத்துக்காக இல்லை, மக்களுடைய நலத்துக்காக. அதனால் அதுவும் கிருஷ்ணா accept it as devotional service. ஓகே ஓகே பிரபு. ஸோ அதை விட ஹையஸ்ட் ஆனந்தம் வந்து ஆஃப்டர் அந்த பிரிஸ்கிரைபிலிட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு டைரக்டா சர்வ் பண்றது, கிருஷ்ணா கெட்ஸ் ஈவன் மோர் ஹாப்பி. தனக்காக ஒண்ணுமே இல்லாமல் அது. ஆனா ராஜாவுடைய நிலைமையில அது எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ராஜா சாகரவர்களும் ராஜாவாக இருக்கிறார் இல்லையா? அதனால ஓகே பிரபு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் இவர் பரீட்சித் மகாராஜா, பரீட்சித் மகாராஜா வந்து அந்த சாபம் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா அவர் டிவோஷனல் சர்வீஸ் வந்துட்டார். பிரிஸ்கிரைப் டியூட்டில இருந்து பிரிஸ்கிரைப் டியூட்டில இருந்து டிவோஷனல் சர்வீஸ்க்கு அவர் ஜம்ப் பண்ணிட்டார், ஒரே முட்டா. அது கிருஷ்ணருடைய காஸ்ட்லெஸ் மெர்சின்னு அப்படி. ஆமாம் ஆமாம். பிகாஸ் கிருஷ்ணா வாண்ட்ஸ் him to come back to Goloka Vrindavana. Okay. Yes. நம்மளாம் ஜம்ப் பண்ணக்கூடாது. நம்மளே ப்ரிஸ்கிரைப் டியூட்டியில் இருந்து டிவோஷனல் சர்வீஸ் ஜம்ப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டால் அவங்க பர்ஃபெக்ட் ஆகிறதில்லை. புரியுதா? நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், they are not perfect. It's very very difficult for them. ஸோ நாம ஜம்ப் பண்ணல, பட் எப்படி பிரபு அந்த டிரான்சிஷன்ங்கிறது நடந்துதான் ஆகணும் பிரபு? அது by the mercy of Krishna. Okay. By the mercy of Krishna it is happening. Okay பிரபு. உங்கள்கிட்ட என்னென்ன கடமைகள் இருக்கோ அதெல்லாம் கிருஷ்ணா ஏற்றுக்குவார். உங்கள் மேலே யார் யார் டிபெண்ட் ஆகிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இண்டிபெண்ட் பண்ணுவார். அப்போ யூ ஆர் ஆல்சோ பிகமிங் இண்டிபெண்ட். Okay. If your wife is no more depending upon you, then you are independent. You have no obligation towards your wife. Your daughter also becoming independent. She is not depending upon you. Then you are also independent. Then you can do devotional service. But till then, you have to do your prescribed duty. Okay. Okay. So this and all the things. This and all is there in Bhagavatam or Bhagavad Gita. This detailed things. You all read Bhagavatam, Bhagavad Gita many times, but did you understand this prescribed duty and devotional service, this, that and all? Bhaktarupa? எஸ் பிரபு, நீங்க ரியலைஸ் பீப்புள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதிலே தான் புரிஞ்சு வரும் இல்லையா? பகவத்கீதை பாகவத்திலேயே படிச்சுக்கலாம். அந்த ரியலைஸ்டு நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்காக பண்ணுறது. சில பேருக்கு பாகவத்தமே எடுக்கணும், பாகவத்தோட ஸ்லோகம் எடுக்கணும், ஒரு டைம் ஆயிடுச்சு போயிடணும். இது வந்து காலாக்ஷேபம். சமயத்தை சாவடிக்கிறது, சமயத்தை வீணாக்கிறது, எப்படி சமயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அது. ஆனால் கிருஷ்ணலீலைகள் வந்து டைம் பாஸ் இல்லை, பாஸ் டைம்ஸ். அந்த டைமு நம்ம பாஸ் பண்ணுறது இல்லை, அந்த ஆக்ஷன்ல நம்ம டைமை பார்க்குறோம். அவங்க ஆக்ஷன்ல இந்த சமயத்தில் அவர் இந்த மாதிரி பண்ணார், கிருஷ்ணன் இந்த மாதிரி காளியாவோட இந்த மாதிரி சண்டை போட்டார், தண்ணிலே சண்டை போட்டார், மேலெல்லாம் சிகப்பாக வந்துடுச்சு, ரத்தமெல்லாம் வந்துடுச்சு. எல்லோரும் நினச்சாங்க கிருஷ்ணாவுக்கு காயம் ஏற்பட்டது, கிருஷ்ணாவில் இருந்து தான் இந்த ரத்தம் வருது. அதுக்குள்ள அந்த இது யசோதம்மாவுக்கு மயக்கமே வந்து விழுந்துருச்சு அது பார்த்த உடனே. இல்லை, இதெல்லாம் நீங்களும் படிக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிறது என்ன, நம்ம வாழ்க்கையில் எப்படி கற்றுக்கணும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். So anyone else, anything else? Yes, Prabhu. Yes, Prabhu.
பிரபு திருதராஷ்டிரர் ஆம். அதான் இருந்தா முழுசா இருந்தாங்க இல்லைங்களா? எழுந்து அவர் பேரு திருதராஷ்டிரர் திருதர் திருத்தராஷ்டர். துருவானா திருத்தராஷ்டரா? நீ முதல் துருவா சொன்னேன். இல்ல திருதராஷ்டிரர். திருத்தராஷ்டர், ஓகே. அவரு அதர்ம இருந்தா முழுசா இருந்தாங்க. அவர் மரணத்துக்கு அப்புறம் அவர் முக்தி நிலை அடைஞ்சாருல, எப்படி? அதுதான் சொல்றது பாரு. அவர் அதர்ம பக்கத்தில் இருந்தாலும் அவருக்கு விதுரர் அவருடைய தம்பி அவருடைய அஜ்ஞானத்தை அகற்றிவிட்டார். நீ எவ்வளவு பாவம் பண்ணியோ பாண்டவர்களுக்கு, இப்ப அவங்களுடைய எச்சையை நீ சாப்பிட்டுட்டு இருக்கிறியே, நீ அவங்களுக்கு இவ்வளவு துரோகம் பண்ண, அவங்க உன் மேலே எந்த விதமான இது ஏற்றுக்கலை, உங்களை அந்த மாதிரி பார்க்கவில்லை, உங்களே அவங்க கிட்ட வச்சுக்கிட்டு உங்களுக்கு அவங்க சேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ எந்த மாதிரி மனிதன்? அந்த தம்பி வந்து அண்ணனை திட்டுறான், புரியுதா? இதுக்கு முன்னெல்லாம் திட்டும் போது அவருடைய பிள்ளை துரியோதனை இருந்ததால திருத்தராஷ்டிரனுக்கு புத்தி வரவில்லை. இப்ப துரியோதன் இல்லை, அதனால திருத்தராஷ்டிரனுக்கு இனிமேல கெட்ட காரியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்ன அவன் பண்ணதெல்லாம் கெட்ட காரியங்கள் அவருடைய பிள்ளை துரியோதனுக்காக தான் தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணார். இது அட்டாச்மெண்ட். பிள்ளை மேல யாருக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ, பற்று இருக்கோ, அவங்க அதர்ம மார்க்கத்திலே தான் போவாங்க. இப்ப பிள்ளை இல்லை, அதனால விதுரன் திட்டுறதெல்லாம் நல்லா அவருக்கு மண்டையில ஏறுது. அதனாலதான் அவன் அங்க இருந்து சொல்லாமலே போயிடுறாரு. திருத்தராஷ்டிரர் யுதிஷ்டருக்கு சொல்லாமலே கிளம்பிறாரு வனத்துக்கு. அதுல அவருக்கு வந்தது இல்லையா மாறுதல், அதனால அவருக்கு கடைசியிலே அவருக்கும் மோட்சம் கிடைத்தது. இப்ப புரியுத லோகபந்து? அது கேட்ட பிறகு அவங்க மனைவி காந்தாரி கூட புருஷனுக்கு சொல்லவில்லை, சொல்லாமலே புருஷன் பின்னாலேயே போய் கொண்டிருக்கு. அந்த அம்மா கூட ஒரு சேஸ்ட் பதிவிரதை. அந்த மாதிரி புருஷனுக்கு மனைவியா இருந்து கூட அந்த புருஷனுக்கு சேவை பண்ணுது. நம்ம இதுல புருஷனுக்கு சேவை பண்றதுக்கே விருப்பம் இல்லை நிறைய பேருக்கு, இல்லையா? காரணம், நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்க, உன் மேல நான் ஆதாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நானும் படிச்சிருக்கிறேன், அப்படிதான் சொல்றாங்க. இந்த காலம் அது மாதிரி பேசுறாங்க. புருஷனுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. அவனும் தவறு பண்றான். வேலைக்கு போறதே கட்டிக்கணும் என்று சொல்றான். முன்ன காலத்துல வெளியே போற பொண்ணை யாரும் கட்டிக்க மாட்டான். இந்த காலத்துல வெளியே போற பொண்ணை தான் கட்டிக்கிறான். அவன் புத்தி கூட பாரு எந்த மாதிரி மாறிடுச்சோம், இல்லையா? சாகரத்துக்கு முன்னே சாகரம் போது பகவான் கிருஷ்ணன் நினைச்சிட்டு சத்துனா நம்ம கிருஷ்ண கிட்ட போகலாம். அதுக்காகவே விதுரன் திருத்தராஷ்டிரனுக்கு அறிகுறை சொல்லி சொன்னார். அது புரிஞ்சு கொண்ட திருத்தராஷ்டிரன் வீட்டில் இருந்து கிளம்பி போயிட்டார். யுதிஷ்டர் கூட சொல்லவே இல்லை. அதனால கிருஷ்ணா இஸ் வெரி வெரி ஹாப்பி. அதனால திருத்தராஷ்டிரர் கூட ஒரு நல்ல கதி. அந்த மாறுதல் என்றது மனிதனுக்கு வர வேண்டும். லோகபந்து புரிஞ்சுதான்? புரிஞ்சு வரும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? எஸ், வேற யாருக்கும் எந்த கேள்வி இல்லையா? பிரபு இன்னொரு கொஸ்டின் பிரபு. கேட்கலாம். பிரபு, இங்க ரீசெண்டா ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு டிவோட்டிஸ் எங்க கிளாஸுக்கு வந்துட்டு இருந்தாங்க பிரபு. அவங்க மாதாஜி பாசிட்டிவே அவங்க ரீசெண்டா 2 days ago. அவங்களுக்காக போய் சாண்ட் பண்ணிட்டு வந்தோம். அவங்களுக்கு கீர்த்தன் அண்ட் சாண்டிங். ஸோ நம்ம சாண்ட் நம்ம அந்த பிளேஸுக்கு போயிட்டு வரும்போது நம்ம we have to take bath இல்லை பிரபு? ஆமாம். ஸோ
ஸோ அப்போ நம்ம சாண்டிங் பேக்கேஜ் பீட்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து வாஷ் பண்ணணுமா இல்லை தட் இஸ் டிரான்சென்டென்டல் அதனால நோ 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 தேவையில்லையா நோ 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 அது கூட நம்ம வாஷ் பண்ணணும். பண்ணணும்? ஓகே. அது கூட we have to drench in water. ஓகே ஆமாம் ஆமாம், தட் இஸ் தேர். ஓகே ப்ரோ. யா அது எஸ். So why will இதே ஸ்மசான கிரவுண்டுக்கு போனால், பரியல் கிரவுண்டுக்கு போனால், வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஜனோயி இருக்கு பாரு, அந்த ஜனோயை கூட மாத்திக்கணும். பக்தரூபா, எஸ் பிரபு. இப்ப நீ அந்த வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். ஆமாம் இந்த பிரபு. டெட் பாடியை கொண்டு போயிட்டு ஸ்மசானத்துக்கு போன, பரியல் கிரவுண்டு போயிட்டு அங்க பரியோ கிரிமேட்டோ பண்ணா, வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஜனோயை கூட நம்ம மாத்திக்கணும். ஓகே, தட் இஸ் தி சீக்ரெட் த்ரெட் பிரபு. ஆமாம், ஓகே. பிராமண த்ரெட் இருக்கு, அது கூட உடனே மாத்திக்கணும். ஓகே. ஸோ இந்த நியமங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம டிரான்ஸ் போறவங்களா இல்ல வந்து காரியம் பண்றவங்களா பிரபு? ஈவன் போறவங்க கூட அந்த கிரே யார்டுக்குள்ள கால் வச்சாலே, ஓகே, வந்துட்ட பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம இது பண்ணிக்கணும், குளிச்சுட்டு அதை இது மாத்திக்கணும், பிராமண த்ரெட். ஓகே பிரபு. பிராமண த்ரெட்ல ரெண்டு லைக் தி வைஷ்ணவ பிராமண த்ரெட் டிஃபரெண்ட் அண்ட் தி நார்மல் வேதிக் பிராமன் த்ரெட் வந்து டிஃபரெண்டா இருக்கு பிரபு. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் நம்மளுது. அது போல நம்மளும் தயார் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. அது டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சொல்ற மந்திரங்கள் வேறு, அவங்க சொல்ற மந்திரங்கள் வேறு. ஓகே. அவங்க ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அது எனக்கு தெரியாது அவங்க என்ன மந்திரம். நம்மளுக்கு 7 மந்திரங்கள் இருக்கு. 7 × 10 70 மந்திரங்கள் நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய ட்ரெடிஷன். அந்த த்ரெட் எப்படி இருந்தாலும் அது பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆக்சுவலாக அவங்களது வேற, நம்மளது வேற, அதெல்லாம் தேவையில்லை. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்பட. கிருஷ்ணாவில் எல்லாமே கலந்து இருக்கும். எஸ் பிரபு, சொல்லுங்க, கேளுங்க. கேளுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. அந்த பரியல் கிரவுண்டுக்கு போனா மாத்திக்கிறேன். வீட்டோட போயிட்டு பார்த்துட்டு வந்தா மாத்தணுமா? என்னைக்கு ஒரு வீட்டோட வீட்லயே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்ப மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்ம ட்ரெஸ், நம்ம இது சாண்டிங் பேக், பீட்ஸ் அதெல்லாம் தண்ணியில போட்டு எடுக்கணும். அப்ப பிராமண த்ரெட் மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பரியல் கிரவுண்டுக்கு போனாதான் அப்பதான் மாத்தணும். ஆமாம், சரி. ஓகே 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 வேற பிரபு. எஸ் பிரபு. பிரபு, in the continuity and the questionல தான் பிரபு prescribed duty and devotional service. How are you now? You reached Norway? Yes Prabhu, we reached. It was very difficult to reach 34-35 hours and three places corona test Prabhu. And normally 20 hours தான் ஆகும், but it took 35 hours Prabhu. ஏன்னா அங்க prior departure நிறைய documentations கேட்டாங்க. அப்புறம் two test எடுத்தாங்க Prabhu, corona test and rapid antigen test எடுத்தாங்க. So it was a difficult journey, but now we are here Prabhu. Acha. Thanks to Krishna for anything and everything. Yes bro. Actually ஆபீஸ் வந்து நெக்ஸ்ட் மண்டே, இப்போ மண்டேல இருந்து ஓபன் சொன்னாங்க ப்ரோ. பட் திருப்பி இங்க கொரோனா, அதனால தான் நான் வந்தேன். பட் ஆனா இப்போ கொரோனா கேசஸ் திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. சோ அதனால தெரியல ப்ரோ. அதனால 15th நெக்ஸ்ட் மண்டே சொன்னாங்களா? நெக்ஸ்ட் மண்டே சொன்னாங்க, இன்னும் தெரியல ப்ரோ. ஆனா எங்களுக்கு இப்போ 10 days குவாரண்டைன் இருக்கு. அதுக்கு அப்புறமா ஆபீஸ் போகணும்னு சொல்லிருக்காங்க. ஓஹோ, now you are in quarantine. ஆமா, 10 days குவாரண்டைன் ப்ரோ. அச்சா, டெஸ்ட் நெகட்டிவ் தான் வந்தது. பட் இருந்தாலும் கரெக்ட்டா அவங்க for the precaution only. ஆமா. சோ இப்போ நீயும் மாதாஜி ஒண்ணா இருக்கறீங்களா, தனித்தனியா இருக்கற குவாரண்டைன்ல? சேம் ஒருத்தர் சேம் ஃபேமிலினா ஒரே ரூஃப்குள்ள, ஆனா வெளிய கான்டாக்ட் போக கூடாது ப்ரோ. அதான் ஒரே இதுல. ஓகே, ஒரே ரூம்ல இருக்கலாம்.
ஆமா ஆமா பிரபு. அச்சா ஸோ அச்சா ஓகே. கிராசரிஸ் மட்டும் இங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க டோர்ல வச்சிருவாங்க கிராசரிஸ், அது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பிரபு. அப்ப நீங்க குக் பண்ணிக்கணுமா? நாங்க எல்லாமே நாங்க பண்ணிக்கணும் பிரபு. பட் வெளியே போக கூடாது. குவாரண்டைன், ஹோம் குவாரண்டைன் அலோவ் கரெக்ட். பண்ணாங்க பிரபு. ஹோட்டல்ல இருக்க வேண்டாம். ஆஹா. ஹோம் அட்ரஸ் இருந்தா ஹோம் குவாரண்டைன் பண்ணிக்கலாம் பிரபு. அச்சா, நெகட்டிவ் now you வந்திருந்தா are in a home quarantine. ஹோம் குவாரண்டைன். But you பட் cannot go பாசிட்டிவ் out இருந்திருந்தா to get no, anything. we cannot go in public places where there are people. But walking allowed, going outside in nature is allowed, but not to people contact. So anyway, Pandavas, they were in incognito. Yes. Now we are in this isolation. Very good. Okay, what is your question now? Prabhu, question on the just real life situation, Prabhu. Same with this corona, for example. Corona gave little more time to even devotees to practice devotional service. But Okay. என்னோட example, என்னோட இந்த situation example in context of prescribed duty and devotional serviceல பிரபு, டைம் நிறைய கிடைச்சாலும் அந்த prescribed dutyல பண்ண முடியலன்னா dissatisfaction and turbulence தான் மனசுல ஆகுது பிரபு. அதாவது எப்படின்னா, Okay. நீங்க அந்த சொன்னீங்கல்ல prescribed dutyல இருந்து ஜம்ப் பண்ணிட்டா, like you see many cases, because westernல இதுதான் பிரபு, mainly many people come and Correct. join the brahmachari ashram immediately Very and 6 correct. months 1 monthsல போயிடுவாங்க. They So feel hard. and suffocation. Correct. அந்த எனக்கு எப்பவுமே தாட் இருந்தது பிரபு, இப்போ வந்து ஃபுல் டைம் எப்படி பண்ணலாமா, நிறைய டெடிகேட் பண்ணலாமா. பட் இப்போ இந்த கொரோனா டைம்ல ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் என்னன்னா, அட்லீஸ்ட் ஐ ரியலைஸ்ட் தட் இப்போ எனக்கு 24 hours கிருஷ்ணர் கம்ப்ளீட்டா ஃப்ரீ கொடுத்தாலும் என்னால 24 hours பக்தி பண்ண முடியாது முடியல. ஓகே. சோ அப்படி இருக்கும்போது ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட், இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னா, ஜனக மகாராஜுக்கு அவர் பிரிஸ்கிரைப் டியூட்டி பண்ணாலே கிருஷ்ணர் வந்து ப்ளீஸ் ஆகுனார்னு நீங்க சொன்னீங்க. ஆமாம். அவரோட சிச்சுவேஷன்ல அவர் கிங் பிரபு. பட் என்னோட சிச்சுவேஷன்ல நான் பண்ற பிரிஸ்கிரைப் டியூட்டில கிருஷ்ணர் ப்ளீஸ் ஆகுறாரா இல்லையான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது பிரபு? That is also very good. Janaka Maharaja is the king for one kingdom. You are the king for your kingdom, that is your family. Where your responsibility is required, that is your kingdom. You understand? Yes, Prabhu. When you are doing some service, good service to others, without expecting anything for yourself, you are helping what all you possess for their advancement in Krishna consciousness. That is also devotional service. Krishna is pleased. You understand? Yes, what all you possess, you are using that one for the other people to advance Krishna consciously without expecting anything. Isn't it? Then that is devotion. How you arrange this one, this show, this screen? No Prabhu, video just on panna Prabhu. That's all Prabhu. Now my picture also, this thing I want to learn this, how to make this one. You on your this one, isn't it? Yes Prabhu, I switched on and I'm using the app, GeoMeet app Prabhu. Okay, no problem. So okay, this is thing even I wanted to, but I don't know how to make it and all. So okay, now you got your answer for your question? Yes Prabhu. So prescribed duty, if it is conducted in a way to fulfill responsibility but not expecting anything for me, then Krishna is pleased. To help them Krishna consciously. Krishna conscious. You cannot help them for material gain. Isn't it? For their material gain, you cannot use your possessions. Understand? Your possessions also is very, very valid. That should not go vain. It is for the material gain that is vain. If it is for the advancement in spiritual life, that is good. That you have to understand how I am using my single penny also. Okay, Prabhu. So so continuity, just our discussion
because I'm interested to understand this more deeper, Prabhu. Yes. Because Prabhupada, I'm not sure if this statement is true. You can correct me if I'm wrong. Yes. But I've heard that Prabhupada has said that he will consider his movement successful if the Chief Justice of India is wearing a tilak and gives judgment, or something like this statement I've heard. Okay. So, which means, so if somebody has, ஒருத்தருக்கு வந்து Chief Justice of India ஆவறதுக்கான ability இருந்தா, so there is nothing wrong in continuing that prescribed duty and becoming a Chief Justice of India and still continuing a devotee. Instead of that person quitting and going and joining ashram and not necessary. Yes, just like Janaka Maharaja. Anal, the judges and all, they have retirement. After 6 years, I think so, they have the retirement age. Yes. But till they are on work, they can do devotional service if they use all their facilities for the advancement of the people without expecting any return for his services. So that is also possible. There is no escapism in devotional service, isn't it? Those who are jumping from home to ashram, they are jumping, they are escaping their duty. You understand? That is not favorable. You understand my point? Yes, Prabhu, understood, Prabhu. But it is because this is very clear that you are explaining, but this is not normally what we hear happening. What is not happening? Because the preachers are like that one. You understand? The preachers, they are not understanding what is Krishna consciousness. They are neglecting. They are blaming the parents. That is not good. Any parent you see, they love their child, but they may be ignorant of Krishna consciousness, isn't it? They don't understand that point. Your mother is good, not good. Your father is not good. Your family is Maya. You come out. So this and all not the statement. Even Krishna is not happy. Krishna got 16,108 wives. That many families. That's why you can take statistics also in our ISKCON. How many people they jumped, escaped? They are not fully Krishna conscious. They cannot become. It's very, very difficult for them to become Krishna conscious. This very simple one. Everything is Krishna's. For Krishna, there is no matter at all. Everything. For us, it is matter. So we have to make this is not the matter, this is spiritual. This matter, if you connect this matter to Krishna, it becomes spiritualized. Instead of that one, they tell you, oh, this is not spiritual, this material, you come out from this material. That is not the preaching. You understand? Yes, Prabhu. This is the real thing. This is the very correct. We don't want to hurt anyone. We don't want to be the cause of the distress of anyone else. That is Krishna revealed me the truth. The 4 points in that one, the last one is that one. This is not my realization. Krishna gave me the realizations in the 4 points. So we cannot give trouble to our parents. Okay, Prabhu. So, and does it apply to women also, Prabhu? Because இப்போ இருக்கிற situationல there are also women who are abiding, they take care of their husband, they do Krishna conscious, take care of children, but somehow the Lord has given them ability with good education, they either become teachers, they become government service. Can they continue that prescribed duty? They can continue the prescribed duty if the family situation is not disturbed. And then in that one, the devotional service is going on. I don't think so. The ladies working outside is not good. Udyogam Purusha Lakshanam. You heard this word, the statement? Udyogam Purusha Lakshanam. It means that ladies are not supposed to do any udyogam. Isn't it? By circumstantially, their income is not good, like this and all. Then the best profession for them is a teaching profession, school teacher, college professor, like that in education.
but not going to some office where there is some profit, huh? Where the business is going on. Education is not the business place actually. Now they are making a business place, but education is imparting knowledge to others. So that is preferable for the ladies' profession. Not going to the job. I did my MCA, I did my BA, so I want to work outside. That is not. That is udyogam. That udyogam is not favorable for ladies. Okay, Prabhu. Okay. Yes, Prabhu. In that way, we have to understand. Okay. Okay. Hmm. Prabhu, one more question. Yes, This is related to in yesterday because we have this Bhagavatam every day 20 minutes we study with our local very good, devotees. very good. So yesterday devotees had a question, Prabhu, regarding the purport. Yes, அதில் வந்து என்னன்னா this is in the purport on the second canto second chapter, this is related to the journey of a yogi who is okay. focusing on. So அதில் வந்து Prabhupada Bhagavatam is describing on how many 4 billion years he spends in this yuga, this loka, and then 15 Yes. trillion years in that loka, and he is very specific. And அதில் வந்து he is also writing about Jiva Goswami's explanation of different cosmic manifestation and how different planetary systems are created, and then Sridhar Maharaj's different planets space explanation. It is very very technical. Okay. அதுல வந்து ஃபைனலா ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரபுபாத் என்ன எழுதுறாருன்னா, I just have it in front of me. For a common man, both modern science and Vedic wisdom are simply to be accepted because none of the statements either of modern science or of Vedic literature can be verified by him. The alternative for a common man is to believe either of them or both of them. The Vedic way of understanding, however, is more authentic because it has been accepted by the acharyas, Yes. who are not only faithful but are learned, liberated, and they are without any flaws. Yes. And our Srimad Bhagavatam is accepted by all acharyas like Ramanujacharya, Madhvacharya, Chaitanya Mahaprabhu. Hence, this is the choice Prabhupada wrote. Yes. So, adula vandu discussions enna vanduna question enna Prabhu, in this a common man has two chances. Either he can believe either This side of or them, that side. this side or that side, or believe both. And here is the problem, Prabhu, because many of us coming to devotional service, we believe both. Because what is happening is என்ன question கேட்டாங்கன்னா, The believing both, there may be some contradiction also sometimes. and that was the point, Prabhu. And That's the thing I am also telling you. There will be some contradiction. That's why what Prabhupada is telling, it is up to you. It means that believing the scriptural injunction is not that much easy for a modern person. So better we have to avoid all these discussions. We have to rely on only scriptural injunctions. We don't want to justify that one. Please understand. Any judgment given in scriptures should not be justified. It means that we are losing faith in scriptures. The scientific people, 1 year they declare something, then the next year they go for amendment. Isn't it? So they cannot come to the perfect statement. It's impossible for an ordinary person. The injunctions of the scriptures is revealed by Krishna. Krishna cannot reveal the truth to all the people. He cannot reveal. Only some particular people, those who are really confidential towards Krishna, for them only Krishna reveals. So the revealed injunctions are the Vedic injunctions. So it is better for us to have faith in scriptural injunctions rather than the scientific. And moreover, this discussion is not going to help our soul. This is not we are going to advance spiritually. So this and all we should not discuss and it should not waste our time.
So second chapter is a description of so many things that and all we need not go thoroughly and scrutinizingly, we need not studying. Better to have faith in scriptural injunctions and leave it. That we do not want to, just like this rasa dance. Rasa dance is not that much easy to understand. Only pure devotees can understand. So it is better not to go for rasa dance. But question enna vandana Prabhu, or devotee he or she they asked because they narrated this example of one devotee massaging Prabhupada and that moon landing happened. But Prabhupada said they are lying. But this person ultimately lost faith on Prabhupada because he believed the scientists and he left. So what the question we had is how to develop 100% faith on our acharyas, because we are bewildered by so many facts in this world. So because the risk of believing both places is one day we will lose faith on our own acharya. That should not happen. So what should we do? What should be our attitude to have faith on our acharya? So that was the question, Prabhu. So it is the midnight. There are so many streets in that village. In one village, the dog was barking. In one lane, the dog was barking. Next to that one, the other lane, the dog also barking. The third lane, continues all the dogs in the each line, they are barking. So what is that last, one person has come and asked, why dog, why you are barking? The dog was telling, before street, the dog was barking, that's why I'm barking. So that one, they are telling one by one, and the very first dog is telling, I have seen the thief. He entered the door and he looted something and he came back. I bit him. I bit him. That's why I say I barked. All are barked. Isn't it? The last street, that the persons asked the dog, why you are barking me? I have the faith in my first dog. The dog never goes wrong. The very first dog found the thief. He looted something and the dog bit him also. Isn't it? So all the other streets also become cautious. You understand? Yes, so the dogs and all we can compare like acharyas. They never go wrong because the very first acharya is following Krishna. From Krishna only it is coming now, our parampara. So the source of our parampara is Krishna. Krishna never goes wrong. So we are repeating the same thing. We are also dogs. I had my previous dog was barking. I am barking. I am barking. My disciple is barking. Isn't it? But that is the truth. This much faith we have to develop. This way, half knowledge is also dangerous. Knowledge what that is imparted in schools and colleges is not the complete and perfect knowledge. That is half knowledge only. That's why that is very, very dangerous. That's why people they go for scientific reasons. Sometimes we cannot experiment the science. We don't have that much particular equipments, the time, the intelligence. So the man should be given the knowledge, the original knowledge. That's why we have Manu Samhita. Manufi means for that men, human beings. We have to read all these things. But here, at present, the education, they are imparting the knowledge about the body. How best we can enjoy with the body, enjoy with the senses. They never refer to soul. Isn't it? Any scientist, he cannot even conceive
the idea of soul. They cannot prove it, isn't it? If you are not referring anything to the soul, anything you infer, that is wrong only. Our senses are blunt, not perfect. Anything you derive through that blunt sense is also blunt only. That is not perfect. Isn't it? So, as a human being, we cannot depend on the laboratory of any scientist. We have to depend only on scriptures. The scriptures can help us if you develop faith in scriptural injunctions. If you depend upon the scientific way, it is impossible for us. Bahunam Janmanam Ante Jnanavan Mam Prapajate. Here you have to understand the Jnanavan means scientist. If the scientist doesn't understand the Krishna, then he has to take so many births and deaths. He has to rotate in that cycle. Sir Isaac Newton, he believes in God. Yes. So he made even that solar system. No one can create solar system. It is there, it is working. So how many scientists can believe that one? God is existing, isn't it? For us, within our limit of knowledge, we cannot go for scientific way. Only up to the limit we can do scientific things. Otherwise, we cannot go beyond that one. As we cannot see even the distant object, the even sun we can perceive, but we cannot measure the dimensions of the sun. We cannot even withstand the heat of that sun, isn't it? So we have to believe only scriptural injunction for our own success of life. Otherwise, we are defeated by the nature. No one can win the nature. Yes, bro. So these things we cannot discuss. We are wasting our time. Instead, we have to see how best we can develop faith in scriptures, how best we can help our soul instead of body. If the soul is taken care of, then the body is automatically taken care of. But the body is taken care of, the soul need not be taken care of. The body never touches the soul. The soul can touch the body. Yes, bro. So in this way we have to cut down that discussion also. We cannot prolong with that discussion, and we don't want to waste time. Yes. Like Rasa dance also, if anybody brings any questions about this Rasa dance, we have to cut down. That is not possible for them. This is just like teaching 10th standard mathematics to a 4th standard student. Yes. That's not possible. When you passed out from 9th to comes to 10th, then only you will understand, otherwise not. So your statement, I just noted down, bro, because Krishna will not reveal it to everyone and anyone. Yes, So that's not because possible. this is only for, because even like you said, even self-realization is difficult. First we No have to one can have self-realization unless Krishna reveals himself. reveal himself. There, that's why all the devotees, they have different opinion. But knowledge is same. Prabhupada, the books are the same, but the pupil understanding is different because Krishna is not revealing. What Krishna is revealing, that is truth. What you are reading from the Prabhupada books is not good for you. That is not helping you. You are misguided by even reading Prabhupada books. You understand? Two persons are reading same book of Prabhupada. The two persons' realizations are different. Yes. Anytime have you heard that Prabhupada told second initiation is not necessary, initiation is not at all necessary, even by chanting Hare Krishna you can go back home, back to God, like that? Any statement he told? Anytime you just say honestly. But nowadays people are telling, which the statement Prabhupada never told, now the Acharyas they are telling.
isn't it? So unless Krishna doesn't reveal you anything, you cannot say that you are realized. Okay? By reading the books, you cannot have that knowledge. What the knowledge is telling, they are imparting you transcendental knowledge because what Uh, for? They have seen the truth. in the truth, yes. They They have have seen seen the the truth and truth they means what? Krishna showed them the truth. That only has seen, yes, isn't it? yes, So Prabhu. that is main point. That no one is discussing that point. Yeah. Uh, they tell the qualifications of the guru means they have to come in the parampara, they have to follow for regularly this, but they never say that yeah, he must have seen the truth. In the truth. That point no one is talking about. But that only one point is very important. If that point is there, then he is following the parampara, he is following all the things. Huh? Yes, Prabhu. Isn't it? So we do not want to mock or criticize anyone. This is for our own understanding, and we believe like this one. We have faith in acharyas. We have faith in scriptural injunctions. We may not rely on scientific injunctions. Okay, that's all. Mhm. This discussions and all we cannot prolong for a long time. We have to cut Yes, down. Prabhu. Yes, sir. Yes, Prabhu. Yes. Okay. So anything else? Is it okay for you? My answer is satisfying? Yes, yes, Prabhu. Satisfying, Prabhu. Okay, good. Hmm. So anything else? Anyone? Hare Krishna, Prabhuji, Danvat Yes, Pranam. Dandat Pranam. Yes, Mataji. Hare Krishna, Prabhu. Request, Prabhu. Tamil conversation. Okay, Public. okay, okay, okay. Thank you, You Prabhu. see, as the king saw the subject, if the question is in English, I have to answer in Yes. English now. That is this one. So this Thank and you, all Prabhu. we cannot take as this one rigidly. Yes, Prabhu. But you know both the languages, isn't it? Those who are Prabhu. really not understanding, they should come out, please, in Tamil. Because Okay, they are not, even if you taste in Tamil also, they may not understand. okay, okay. Isn't it? Only they give the again the excuse only. Isn't it? Yes, both now Bhaskar Prabhu, Bhaktarupa and Angala Parameswar both wanted to ask some questions. ಇಲ್ಲ ಪ್ರಭು ಅಂಗಾಲ ಪರಮೇಶ್ವರ ಮಾತಾಜಿ ನಾ ಜಸ್ಟ್ Okay, okay, about Tamil. ಎಸ್ ಪ್ರಭು Okay, Mataji, you can Hare ask. Krishna, Prabhuji. Yes, Mataji. Prabhuji, நீங்க சொன்னீங்க Prabhuji, Uh, parents are ignorant. yes, So they didn't know. அவங்களுக்கு கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் தெரியாது. தெரியாது. ஸோ ஆமா. நம்ம வந்து அவங்க கிட்ட ரொம்ப டாலரண்டா as well as ரொம்ப கம்பேஷனேட்டா இருக்கணும் பிகாஸ் தே ஆர் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லார்ட். Yes. பட் ஆனா அவங்க வந்து அவங்க மறந்துட்டாங்க. ஸோ ஆமா. நம்ம கம்பேஷனேட்டா இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு அதை எக்ஸ்டர்னலா கம்பேஷனேட்டாவோ இல்ல டாலரண்டாவோ கைண்டாவோ இருக்க ட்ரை பண்றேன் பிரபுஜி. பட் இன்டர்னலி ஐ வாஸ் பொல்யூட்டிங் மை மைண்ட். ஸோ இத ஹவு கேன் ஐ ஓவர் கம்? இதுல இருந்து எப்படி என்ன பண்ணணும் பிரபுஜி? நீங்க வந்து ஆக்சுவலா யூ நெவர் அண்டர்ஸ்டுட் கிருஷ்ணா என்று அர்த்தம். இப்ப கிருஷ்ணாவை நீங்க புரிஞ்சிருந்தால் இந்த கேள்வி என்றது வராது, உங்க மனசுடைய பொல்யூஷன் என்றது ஆகாது. புரியுதா? இப்ப உங்கள ஒன்று ஷார்ட்டேஜ் இருக்கு. என்ன ஷார்ட்டேஜ் என்றால், எப்படி அடுத்தவங்களுக்கு நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியும் என்ற திறமை உங்களுக்கு இல்லை. அப்படி இல்லை என்றால் பகவானுடைய கருணை உங்களில் கம்மியாக இருக்கு என்று அர்த்தம். பகவானுடைய கருணை உங்களுக்கு கம்மியாக இருக்குது எதுக்குடா என்றால், நீங்கள் பண்ணுற உங்களுடைய சாதனை சரியா இல்லை என்று அர்த்தம். அவங்கள திட்டுறதுல லாபம் இல்லை, அம்மா அப்பாவை திட்டுறதுல லாபம் இல்லை. நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லையே, புத்தி இல்லையே என்று நம்ம யோசிக்கணும். நம்ம கிருஷ்ணகிட்ட வேண்டிக்கணும். அவங்கள திட்டுறது பதிலாக நம்ம கிருஷ்ணகிட்ட வேண்டிக்கணும். I unable to help my own parents. They brought me to this stage. Krishna, now you have to empower me.
கிருஷ்ணா உங்களுடைய உதவியால தான் நான் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும். அவங்களும் உங்களுடைய பிள்ளைகள். நான் உங்க உணர்வுல இருந்து கூட அவங்களுக்கு நான் உதவி பண்ண முடியவில்லை. ஓன்லி குருவு கிருஷ்ணாவுடைய கருணையால தான் நம்ம ப்ரீச்சிங் பண்ண முடியும். நான் பிஏ பண்ணிட்டேன், நான் எம்பிஏ பண்ணிட்டேன், நான் கோல்டு மெடலிஸ்ட்டு, நான் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர், நான் கிருஷ்ண கிளாஸ் எடுக்கிறேன்னாக்கா ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கிருஷ்ணாவும் குருவுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அதன் மூலமாக தான் நம்ம பண்ண முடியுமே தவிர எனக்கு அபிலிட்டி இருக்கு நான் பண்ணுறேன்னாக்கா அது ஆகாது. கிருஷ்ணகிட்ட செல்லாததெல்லாம் இல்லையா? அந்த தாழ்மையான குணம் கூட நம்மளுக்கு தேவை. அது இல்லை என்ற போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. நம்ம அந்த குணத்தை அக்வயர் பண்ணுறதுக்கு பெருகிறதுக்காக தான் நம்ம முயற்சிகள் பண்ணணும். இதெல்லாம் வர்ச்சுவஸ் குவாலிட்டிஸ், உன்னதமான குணங்கள். இந்த உன்னதமான குணங்கள் இருந்தால்தான் ப்ரீச்சராக வர முடியும். இல்லை என்றால் கஷ்டம். அது நமக்குள்ளே இருக்கின்ற கம்மியை நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர அடுத்தவங்களுடைய கம்மியை நம்ம தெரிஞ்சுக்கொண்டு அவங்கள திட்டுறதோ அவங்கள கேலி பண்ணுறதோ அது லாபம் இல்லை. அதனால நம்மள்தான் ஒன்று கீழே போயிடுவோம். கிருஷ்ணருக்கு சந்தோஷம் இருக்காது இல்லையா? இது நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நிலைமையில கிருஷ்ணர்கிட்ட நம்ம வேண்டி கொண்டால் கிருஷ்ணன் நம்மளுக்கு உதவி பண்ணுவார். அவருடைய உதவியால் தான் நம்ம அவங்களுக்கு நம்ம உதவி பண்ண முடியும். இல்லை என்றால் நம்மளுடைய ஸ்வயம் சக்தியால் அவங்களுக்கு உதவி பண்ணுறது மிகவும் கஷ்டம். புரியுதுங்களா மாதாஜி? எஸ் பிரபுஜி. அண்ட் பிரபுஜி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஸ்கிரிப்சர்ஸ்ல ஃபெய்த் இல்லைனா கூட பட் பை த மெர்சி ஆஃப் த லார்ட் அண்ட் குரு they can able to come to understand. எஸ், அப்படிதானே பிரபு? ஆமாம். நீங்கள் பர்ஃபெக்டாக ஆயிட்டாக்கா அவங்களுக்கு வந்துடும். அது உங்களுக்கு டெஸ்ட், அவங்களுக்கு டெஸ்ட் இல்லை, உங்களுக்கு டெஸ்ட். அது புரியுதா? அது உங்களுக்கு டெஸ்ட். நீங்கள் பர்ஃபெக்டாக இது சாதனை பண்ணால் அதோடைய பலிதம் அவங்களுக்கு போய் சேரும். முயற்சி பண்ணி நம்மளுடைய சாதனை சாண்டிங் என்ற போது நான் சொல்கிற மாதிரி ஹரே ஹரேன்னு சொல்வதா ஹாரே ஹாரேன்னு சொல்லக்கூடாது, ராம் ராம் சொல்லக்கூடாது, ராமோ ராமோ சொல்லக்கூடாது, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறது. கிருஷ்ணா என்றால் திரௌபதி ஆயிடும். கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லணும். நிறைய இருக்கு. இன்னைக்கு ப்ரேயரில் கூட அது நான் சொன்னது நமஸ்தே சாரஸ்வதே தேவே, நமஸ்தே சாரஸ்வதே தேவே. அதுக்கு பதிலாக ரிப்பீட் பண்ணவர் நமஸ்தே சரஸ்வதி தேவே சரஸ்வதி தேவே என்றார். அது கூட கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். யார் ரிப்பீட் பண்ணாங்களோ அவங்க. சரஸ்வதி தேவேம் என்றால் பக்தி சித்தாந்த சரஸ்வதிக்கு என்று அர்த்தம். சாரஸ்வதி தேவே என்றால் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதுக்கு என்று அர்த்தம். நம்ம அந்த ஒரு ஸ்பெல்லிங்கால பாரு ஆளுங்களே மாற்றி வச்சிடுறோம். நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி, அது கரெக்டானது. அப்போ பிரபுபாதனாக்கா பக்தி வேதாந்தக்கு போய் சேரும். நம்ம நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினாக்கா பக்தி சித்தாந்த மகாராஜுக்கு போய் சேரும். அப்போ மொத்தமே இதாகிடும், டிஸ்டர்ப் ஆகிடுது. ஸோ அதனால் ப்ரொனவுன்சியேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். ராம் ராம் வரக்கூடாது, ராம ராம ராமோ ராமோ வரக்கூடாது. சில பேர் ஒரே சென்டென்ஸில் ஹரே ராம் ராமோ ராமோ ஹரே ஹரே கூட பாடுறாங்க. எதுவரையிலும் நம்ம கரெக்ட் பண்ணுறோமோ அது அளவுக்கு நல்லது. நம்மளுக்கு பிளைண்டாக சாண்டிங் பண்ணுறது கூட நல்லது இருக்காது. அதோடைய பவர் நம்மளுக்கு வராது இல்லையா? ஸோ குற்றம் என்றது நம்ம கொள்ளையே இருக்க தவிர வெளியே இல்லை. இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே மாதாஜி? எஸ் பிரபுஜி, thank you so much பிரபுஜி. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம ப்ரீச்சிங் பண்ணணும். எஸ் பிரபுஜி. ஓகே, anyone else?
இன்னைக்கு பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ரென்த் கூட நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. சில பேருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் மெயின் லீடர் ஸ்ரீதர் நித்தாயே வரவே இல்லை இன்னைக்கு. அவருக்கு ஒன்றும் உடம்பு சரியா இல்லையா என்ன? So no one is ready to speak anything. Is there anybody wants to ask any question? Hare Krishna Prabhu. Yes, Mataji. பிரபுஜி இப்போ வந்து சிக்ஷா குரு தீக்ஷா குரு இருக்காங்க. ஆமாம். ஸோ நம்ம சிக்ஷா குரு கீழே நம்ம இருக்கும்போது நமக்கு அவங்க அவுட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் நம்மளுடைய டெலிவர் கண்டிஷன்ஸ் ஆல்சோ டெலிவர் பண்றதுக்காக they are trying. ஸோ அப்போ நம்ம பண்ற திங்ஸ் வந்து அது சிக்ஷா குருவும் அஃபெக்ட் ஆகுமா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுக்கும்போது அப்படின்றது தான் டவுட். இப்போ வந்து தீக்ஷா குரு கிட்ட நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி யஜ்ஞத்தில் உட்காந்துட்டு எல்லாம் பண்ணுறீங்க. அதனால டெஃபினட்டாக அந்த தீக்ஷா குருக்கு அது அஃபெக்ட் ஆகும். சிக்ஷா குருக்கு உங்களுக்கு எந்த கனெக்ஷன் இல்லவே இல்லை. எந்த ப்ராமிஸ் சிக்ஷா குரு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணவில்லை, நீங்களும் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணவில்லை. இது வந்து அவுட் ஆஃப் கம்பேஷன் Shiksha Guru is giving you Shiksha. You understand? இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். தீக்ஷா குரு சிக்ஷா குரு போத் ஆர் த சேம். ரெண்டு பேருமே ஒரு ட்ரெயினுக்கு இருக்கிற ரெண்டு ட்ராக்ஸ் மாதிரி. ஒருத்தர் கம்மி ஒருத்தர் அதிகம் என்ற பார்வை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. டிவோட்டிஸ்க்கு அந்த பார்வை அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் நீங்களே புரிஞ்சுக்கணும், தீக்ஷா குரு கிட்ட நீங்கள் தீட்சை வாங்கும்போது யஜ்னம் பண்ணி பஞ்சபூதங்களை சாட்சியாக, எல்லாம் டெமிகாட் சாட்சியாக, நம்ம பரம்பரை சாட்சியாக நீங்கள் அவர்கிட்ட இந்த தீட்சை வாங்கிக்கிறீங்க. வித் ஆல் ஃபார்மாலிட்டிஸ். ஸோ நீங்கள் எந்த பாவம் பண்ணாலும் டெஃபினட்டாக அந்த குருவுக்கு போய் சேரும். ஆனால் இந்த சிக்ஷா குரு கிட்ட அந்த மாதிரி ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒன்றும் நீங்கள் ஏற்றுக்கிறது இல்லை. அதனால் அவருக்கு எந்த விதமான ஆப்ளிகேஷன்ஸும் இருக்காது. சிக்ஷா குருக்கு ஆப்ளிகேஷன்ஸ் இருக்காது. ஆனால் உங்களுக்கு அதிகமாக நாலேஜ் கொடுக்கறது சிக்ஷா குரு தான். அதனால் அவருக்கு நீங்கள் பண்ணுற பாவங்கள் அவர் போய் சேராது. சேர வேண்டிய அவசியமே இல்லை. ஃபார்மாலிட்டியாக நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி யஜ்னம் பண்ணி இது பண்ணி எடுத்துக்கிட்டா, அந்த காலத்தில் ரெண்டுமே ஒருத்தர் தான். தீக்ஷா குரு சிக்ஷா குரு ஒருத்தர் தான். ரெண்டு இனிஷியேஷன்ஸ் ஒன்றா தான் இருக்கும். இப்போ தான் கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி மாறி போயிட்டு இருக்கோம். தீக்ஷா குருன்னாக்கா முன்ன காலத்தில் ஒரே இடத்துல இருப்பாங்க, எல்லோரும் போய் அங்கே இது பண்ணுவாங்க. இப்போ தீக்ஷான்றவர் உலகமெல்லாம் சுற்றுறாரு இல்லையா? அவருக்கு முடியாத காரியங்கள் எல்லாம் ஏற்றுக்கிறாரு, அவனால் பண்ண முடியவில்லை. அதனால இந்த சிக்ஷா குருவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடத்துல சிக்ஷா குரு இருக்கலாம், ஆனால் தீக்ஷா குரு எல்லா இடத்துல ஒரே சமயத்தில் இருக்க முடியாது. அவர் மாறிக்கொண்டே இருப்பார் இல்லையா? அதனால் நீங்கள் பண்ணுற பாவங்கள் அதிகபட்சத்தில் ஒன்லி தீக்ஷா குருக்கு தான் போய் சேருமே தவிர சிக்ஷா குரு கிட்ட எந்த விதமான ஃபார்மாலிட்டி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணவில்லை. அதனால் அவங்க வந்து அவுட் ஆஃப் கம்பேஷன் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர வித் ஆல் தேர் ப்ராமிசரி நோட் ஆர் சம்திங் they are not doing anything. So Shiksha Guru is not at all affected. Okay. But he can help you so many things. That depends upon you only. Okay. We cannot reach Diksha Guru anytime and every time. Nowadays என்னாச்சு, தீக்ஷா குரு கிட்ட போகிறது கூட முடியாது. எத்தனோ இது ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க, போன அந்த லைன் இந்த லைனில் இந்த லைன் அப்படி இப்படி ஏழுமலை ஆண்டகிட்டாவது போயிட்டு வந்துடலாம். தீக்ஷா குரு கிட்ட போய் பேசுறது கூட கஷ்டமாக இருக்கு இப்போ இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுது. So these and all the things, because of the Kali Yuga, it is like that one.
But Siksha Guru is very, very compassionate. He cannot say no and all. Huh? Anytime, any means, he can help you. Because that is limited. Siksha Guru is not going around the world. Huh? Within this reason is there. So he is easily accessible. That is the system we should follow. Yes, Prabhuji. அப்ப சிக்ஷா குரு வந்து அப்ப ஒரு அட்வைஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு டிவோட்டிக்கு, அந்த டிவோட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அதனுடைய விளைவு எப்படி? அவர் பண்ணிக்கவில்லைன்னாக்கா அவருக்கு தான் நஷ்டம். அதே அவர் ஏத்துக்கவில்லைன்னாக்கா டாக்டர் ஒரு மருந்து கொடுக்குறாரு, அந்த மருந்து அந்த பேஷண்ட் ஏத்துக்கவில்லைன்னாக்கா டாக்டருக்கு நஷ்டமா பேஷண்ட்டுக்கு நஷ்டமா? பின்ன அவள் தான். எஸ். வேற யாருக்கும் எனக்கு சந்தேகம் இல்லையா? பிரபு ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு. ராமா ராமா எது கரெக்ட் பிரபு? எது ராமான்னு சொல்றது கரெக்டா, ராமா அப்படின்னு சொல்றது கரெக்டா? ரெண்டு என்ன டிஃபரன்ஸ்? ராமா ராமாவா? ராமா கரெக்ட் இல்லை, ராமா ராமான்றது கரெக்ட் இல்லை. ராமான்றது என்னன்னாக்கா யூ ஆர் காலிங் ஹிம், அட்ரஸிங் ஹிம். ஒரு ராமா எனக்கு கஷ்டத்தில் இருக்கேன். இப்போ அவர் என்ன இதுவாக வந்தார், கோல்டு டியர் மாறிச்சு கூப்பிடுறாரு கிருஷ்ண ராமரே இல்லையா, லக்ஷ்மணான்னு கூப்பிடுவாரு. அப்போ அந்த மாதிரி அந்த இதுன்றது அப்போ கூட ராமா, அதுக்கு என்ன சொல்றதுன்னாக்க தெலுங்குல சொல்லுவாங்க ஹ்ரஸ்வம் தீர்க்கம்னு சொல்லுவாங்க. ஷார்ட் அண்ட் லாங். ஷார்ட்லேயே லாங்காக போகணும், லாங்கில் லாங்கு போகக்கூடாது. ராமான்னு சொல்லக்கூடாது. ராமா ஷார்ட்லேயே ராமான்னு சொல்லணும். ராமான்னாக்கா போயிடணும். ஹார்மோனியனில் யார் யார் ஹார்மோனியம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சு வரும். அங்கே ஒயிட் கீஸ் இருக்கும், பிளாக் கீஸ் இருக்கும். அது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணும். அது போல் இதில் ஷார்ட் கான்சனன்ட் அண்ட் லாங் கான்சனன்ட். அதுக்கு ராமான்றது கரெக்டு, ராமான்றது தவறு. லக்ஷ்மணான்றது கரெக்டு, லக்ஷ்மணான்றது ராங்க. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணா என்றாக்கா ஷார்ட்டில் கிருஷ்ணா வசுதேவருடைய பிள்ளை. கிருஷ்ணான்னு சொன்னாக்கா திரௌபதி ஆயிடும். லக்ஷ்மணான்னாக்கா ராமருடைய தம்பி. லக்ஷ்மணான்னாக்கா துரியோதனுடைய பொண்ணு பேர் கூட லக்ஷ்மணா. கிருஷ்ணாவுடைய ஒன் ஆஃப் த வைஃப்ஸ் இஸ் ஆல்சோ லக்ஷ்மணா. தேர் ஆர் சோ மெனி லக்ஷ்மணாஸ். ஸோ இந்த சான்ஸ்கிரிட்ல கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ப்ரொனன்சியேஷன்ஸ். ஸ்ரீநாத் பிரபு, உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ராமான்னு வராது, ராமா. ஆக்சுவலா இப்ப நம்ம எழுதுறப்ப கிருஷ்ணா அப்படிங்கறப்ப பக்கத்துல தமிழ்ல பக்கத்துல ஒரு துணை எழுத்து போடுவோம். அது கிருஷ்ணான்னு எழுதுறீங்களா? இல்ல எழுதுறப்ப அப்ப அது போடக்கூடாதுன்னு தானே அர்த்தம். கிருஷ்ணா அப்படியோட நிறுத்திக்கணும். ஆமா, கிருஷ்ணான்றது நிறுத்திக்கணும். கிருஷ்ணா என்று எழுதக்கூடாது. ராமா பக்கத்துல மா பக்கத்துல எழுதுறது இல்லையா? அது ராமா பக்கத்துல வராது இல்லையா? அது எழுதக்கூடாது. அப்படி கிருஷ்ணான்னு எழுதக்கூடாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதுக்குதான் இந்த இதுல சந்தஸ் ஒரு கிராமட்டிக்கல் போர்ஷன் இருக்கு. அதுல ப்ரொனவுன்சியேஷன்ஸ் எப்படி வரும்? ராமா கிருஷ்ணா ரெண்டுத்துக்கு சேம் தான் வரும். ராம ரான்றது லாங்கு, மான்றது ஷார்ட்டு. அதே பிளேஸ்ல தான் கிருஷ்ணன்றது கூட வரும். ஹரே கிருஷ்ணா. கிருன்றது லாங்கு, ஸ்னான்றது ஷார்ட்டு. கிருஷ்ணா இது துவந்த லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
முன்னே இருக்கிறதோடைய ஆஃப் வந்து இதில் வந்து சேர்ந்துடும். அதனால் இது வந்து லாங் ஆகிடும். கிருஷ்ணா. ராமால நேச்சுரலாகவே லாங்காக இருக்கு, மா வந்து ஷார்ட்டாக இருக்கும். ராமா. அதே போல் கிருஷ்ணா, கிருன்றது சில பேர் ஷார்ட்னு சொல்லுவாங்க, ஆனால் இல்லை. கிருஷ்ணா ஸ்னான்றது அது 2 லெட்டர்ஸ் இருக்குது, அதில் ஆஃப் வந்து இதில் வந்துடும் முதல் லெட்டருக்கு. அதனால முதல் லெட்டர் வந்து லாங் ஆகிடும். கிருஷ்ணா, நீ கிருஷ்ணான்னு கூட சொல்லணும், கிருஷ்ணான்னு சொல்ல, கிருஷ்ணான்னு சொல்லணும். ஸோ தி ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் for those who are really interested in Sanskrit language. So otherwise this is difficult, and the meaning also is very difficult. The meaning also gets changed. So Rama, Krishna, same. Hare, ha வந்து short, re வந்து long. Krishna, long and short. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Hare, same. Short and long, short and long. In Sanskrit it is called Hrasva. Hrasva means short, Dirgha means long. So any other question? It is clear, Srinath Prabhu, unga doubt? Yes Prabhu. Rama, Rama. In Sanskrit Ramaha, rendu pulli veppanga illaya, Ramaha. அது மாதிரி. Any other question? Hare Krishna Prabhu. Yes, like Prabhu. Pronunciation la ஒரு டவுட் Prabhu. Yes. ஆக்சுவலா லைக் நம்ம பிரீச்சிங்ல லைக் 100% நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நம்ம லைக் பர்ஃபெக்ட்டா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு. வெரி குட். லைக் ஜெனரலா லைக் ஒரு டிஸ்கஷன் வந்தப்போ என்கிட்ட ஒரு क्वेश्चन என்ன கேட்டாங்கன்னா, ஓகே லைக் மெட்டீரியலா வந்து நம்ம டீலிங் பண்றோம்னா ஓகே எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கணும், ஆனா நம்ம வந்து இப்போ கிருஷ்ணா வந்து லைக் பாவ கிரகி தானே, நம்ம என்ன கான்ஷியஸ்னஸோட கூப்பிடுறோம்னு அவர் பாப்பாரு. நம்ம வந்து லைக் அந்த ப்ரொனவுன்ஸ் நம்ம பண்ணலனா இப்போ அவருக்கு கேட்க மாட்டாருன்றதுக்கு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓ, பாவ கிரகி, அதனால நம்ம எப்படியாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் என்று சொல்றீங்க இல்லையா? நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் என்னென்ன கிருஷ்ணருக்கு தெரியும்ல அப்படின்னு. ஆமா, கிருஷ்ணருக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ், அதனால தான் அவர் சொல்றாரு ப்ரொனவுன்சியேஷன் கூட நல்லா பார்த்து பண்ணுங்கன்னுட்டு. அப்படி என்றால் நம்மளுடைய பாவம் இன்னும் பக்குவத்துக்கு வரவில்லை என்று அர்த்தம். பாவா என்றால் இந்த டிரான்சென்டென்டல் லெவலுக்கு வரணும். ஆதோ ஸ்ரத்தா இல்லையா? அந்த சீக்வன்ஸில் பார்த்தாக்கா நம்ம பாவத்துக்கு வந்த பிறகு கூட நம்ம ஃபால் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கேள்விப்பட்டீங்களா? அது அந்த பாவத்தில் இருந்து நம்ம பிரேமைக்கு போய்விட்டால் அப்போ கீழே உயரத்துக்கு சான்ஸ் இல்லை. அது எப்படி பண்ணாலும் அது ஓகே, பிரேமான்றதுல எல்லாமே ஓகே. ஆனால் பாவத்தில் மட்டும் அவர் வந்து பாவகிரகி கரெக்டு, ஆனால் நம்ம பாவம் வந்து அந்த அப் டு ஸ்டாண்டர்டாக இல்லை என்று அர்த்தம். அப் டு ஸ்டாண்டர்டில் அது வரணும் என்றால் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் அதோடைய மீனிங் ரெண்டுமே கோயின்சைட் ஆகணும். அழகான பூந்தோட்டம், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அழகான பூந்தோட்டம், அழகான பூந்தோட்டம், இந்த ஸ்டேட்மெண்ட் பாரு, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அழகான பூந்தோட்டம், அழகான பூந்தோட்டம். இந்த ரெண்டுல எது நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் சொன்னது நல்லா இருக்கு, செகண்ட் சொன்னது நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் ப்ரோ. அதுல மீனிங்கோட அந்த பாவம் கலந்து இருக்கு இல்லையா? ஆமா ப்ரோ. ஆனா செகண்ட்ல மீனிங்கும் பாவமும் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த பாவம் வரணும் என்றால் நம்ம ப்ரொனன்சியேஷன் சரியா இருக்கணும். அழகான அழகான டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன் இல்லை. அழகான, அந்த அழகு என்ற சொல்லத்திலே அழகு இருக்கு, அழகானன்றதுல அழகு தான் இருக்கு. அழகான தோட்டத்தில் அந்த ரெண்டுமே கோயின்சிடென்ட்டாக சான்ஸ்கிரிட் கிட்ட போவோம். நம்ம அந்த எக்ஸ்பிரஷனும் அந்த உச்சார எக்ஸ்பிரஷனும் அந்த பாவம் அவர் கான்சியஸ்னஸ் ரெண்டு கோயின்சைட் ஆகிட்டா தான் கிருஷ்ணா வில் ஹாப்பி. அதான் பாவக்கிரகி என்ற அர்த்தம்.
நம்ம பாவம் சரியா இல்லை. அழகான பூந்தோட்டம், வாரம் வாரம், வருஷத்துக்கு ஒரு நாள் தான், வாரம் வாரம் கிட்ட வருது இல்லையா? அப்ப வாரம் வாரம் கிட்ட ஆயிடுது. வருஷத்துக்கு ஒரு நாள், அது வருஷம் ரொம்ப தரும். அதுக்கு பதிலாக வாரம் வாரம், வருஷம் வருஷம் எப்படி இருக்கு? முதல் சொன்னது வாரம் வாரம், வாரம் வாரம் நீங்க வரலாமே, நீங்க வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரீங்க, அது கரெக்டா இருக்கும். ஆனா நீங்க வாரம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரீங்க, வருஷம் வருஷத்துக்கு ஒரு நாள் வரீங்க. எது நல்லா இருக்கு? அந்த பாவனும் அந்த எக்ஸ்பிரஷனும் ஒன்னா இருக்கணும். அப்பதான் அந்த பாவம் என்றது கரெக்டா இருக்கும். அப்பதான் கிருஷ்ணர் அதை ஏத்துக்கு வருவார். இல்லை என்றால் கஷ்டம். நம்ம என் பாவம் நல்லா இருக்கு, என் மனம் நல்லா இருக்கு, என் சுத்தமான மனத்துல நான் எப்படி சொன்னாலும் கிருஷ்ணருக்கு கோபம் வராது, அப்படி சொல்லக்கூடாது. சின்ன உதாரணம் பாருங்க. சின்ன குழந்தை எப்படியாவது பேசும். அப்பான்னு சொல்றது ஆன்னு சொல்லும், உனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டு அவன் சம்பாதிச்சுட்டு அவன் கால் மேல ஒன்று நிற்க பிறகு உன்னை அப்பாவுக்கு பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்குமா சபரீஷ்? இல்ல ப்ரோ, நல்லா இருக்குமா? இதுதான். நீ எப்பவுமே சின்ன குழந்தை மாதிரி இருக்கணுமா? சின்ன குழந்தை இருந்தாக்கா உங்க அப்பா உனக்கு சர்வ் பண்ணுவாரு. நீ வளர்ந்த பிறகு நீ என்ன பண்ணணும்? நீ உங்க அப்பாவுக்கு சர்வ் பண்ணணும் இல்லையா? அதனால நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரி என் பாவம் நல்லா இருக்கு, நான் ராம் ராம் சொன்னாலும் பரவாயில்ல, ராம ராம சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் புஸ்தகத்தில் பிரிண்டிங்கில் எப்படி இருக்கு அது பார்த்து கூட நம்மளால சரி பண்ண முடியாதா? என் பாவம் நல்லா இருக்கு. உன் பாவம் நல்லா இருந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டியா அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு தானே உன் பாவம் நல்லா இருக்கு, அதுவே போதும். என்னாக்க சரியா போகுமா? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டுருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டியே அவங்க அம்மா வீட்டு அனுப்பிச்சிட்டு நீ வீட்டில் இருந்து உன் பாவத்தோட உன் மனைவி உன் பாவத்தோட நீ பார்த்துக்கொள் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு, அந்த பர்பஸ் சொல்லணும். வெரி வெரி பியூட்டிஃபுல் ரோஸ் கார்டன். In that garden, one mad elephant entered. அது எப்படி இருக்கு? Very very beautiful rose garden. In that, one mad elephant entered. இது கூட படிக்கிறதுக்கு கூட நல்லா கற்றுக்கணும், எப்படி படிக்கணும் என்றதான். படிக்கிற போது நம்ம அந்த காட்சியை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ரியலைஸ் சோல்ஸ் அவங்க சொல்கிற இது லெக்சர்ஸ் கேட்டு பாருங்க. ஜஸ்ட் புக்கு படிச்சுட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பாரு, வித்தவுட் ரியலைசேஷன் லெக்சர் கொடுக்குறாங்க பாரு, அவங்க பேச கேட்டு பாருங்க. தேர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ். ரியலைஸ் சோல்ஸ் வித் பாவத்தோட அவங்களுடைய கான்சியஸ்னோட பேசுவாங்க. நான் ரியலைஸ்டு ஏதோ இருக்கிற மாதிரி பேசுவார். எனக்கு டைம் 7:08, ஐ வாண்ட் டு ஸ்பீக், ஸோ ஐ எம் கிவிங், ஐ எம் delivering something and போயிடுவாங்க. அந்த ரியலைஸ் சோல் வாட் ஆல் த திங்ஸ் ஐ ஆம் டெல்லிங் தட் ஷுட் பி அண்டர்ஸ்டுட் பை தி ஆடியன்ஸ், தே ஷுட் டேக் இட். அந்த மாதிரி இந்த கெச்சஸ் கூட இருக்கும் அவங்களுக்கு. சில பேர் ஆடாது அசையாமல் கைத்தட்டி சிரிங்கன்னு சொல்கிற மாதிரி அவங்க லெக்சர் கொடுத்தாலும் தலை கூட ஆடாது, வாய் கூட ஆடாது, உடம்பு கூட ஆடாது. அந்த மாதிரி சில பேர் லெக்சர்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு இப்போ கவனம் வருது, நான் செகண்ட் இயர் படிக்கிறபோது செகண்ட் பிடெக்கு எங்கள் கெமிஸ்ட்ரி மாஸ்டர் இருக்கிறாரு. அவர் வந்தாக்கா ஒரு ஸ்டாச்சு நீட்டாக மாதிரி தான் இருக்கும். நின்றுட்டு ஒரு புஸ்தகம் எடுத்துட்டு பேப்பர் படிச்சுட்டே இருப்பார். அவள் தான் கொஞ்சம் கூட கை ஆடாது, காலும் ஆடாது அவருக்கு. அந்த மாதிரி லெக்சர் இருக்கிறாரு. நான் செகண்ட் இயர் படிக்கிற போது தான் கெமிஸ்ட்ரிக்கு அவர் தான் கொஞ்சம் கூட அப்படி இப்படி கூட ஆட 1 hour அப்படியே நின்றுட்டே இருப்பார் அவர், ஸ்டாச்சு மாதிரி. அது சில பேருக்கு சில விதத்தில்.
அவர் நோட்ஸ் கொடுக்குறதெல்லாம் புஸ்தகம் பார்த்து தான் சொல்லுவார். புஸ்தகம் இல்லாமல் பேப்பர் இல்லாமல் பிளெயினாக பேச மாட்டார். ஸோ இந்த விதத்தில் ஒவ்வொரு திஸ் இஸ் கால்டு அக்வயரிங் நாலேஜ் அண்ட் ஸ்ட்ரெச்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெச்சபிலிட்டி என்னாக்கா, நீ அது எந்த விதத்தில் நீ அதை புரிஞ்சுக்கொண்டு எந்தெந்த விதத்தில் அதை நீ உபயோகம் பண்ண முடியுமோ அத்தனை ரகங்களையும் நீ அது உபயோகம் பண்ணணும். இங்கிலீஷ் ஒரு வேர்டு இருக்குது, ஏதாவது ஒரு வேர்டு குட் என்ற வேர்டு நினச்சிக்கோங்களேன். அந்த குட்டு நீங்கள் உங்களுக்கு புதுசாக நீங்கள் கற்றுக்கிற போது டிக்ஷனரியில் பார்த்தாக்கா how best you can use the word good in noun, in pronoun, in adjective, இத்தனை விதத்தில் எப்படி எப்படி அந்த வேர்டை யூஸ் பண்ணணும் என்று சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் த ஸ்ட்ரெச்சபிலிட்டி. ஸோ ஒன்று கற்றுக்கிட்டாலே போதாது, அது எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்ளணும், எந்தெந்த விதத்தில் பயன்படுத்தி கொள்ளணும் என்றது கூட புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இல்லாட்டி குட் கேர்ள், குட் கார்டன், குட் காட், அந்த குட்ன்றது அது குட்ன்னு சொல்கிற போது குட்ன்றது அதிலே வரணும். வெரி வெரி குட், வெரி வெரி குட், இட்ஸ் வெரி வெரி குட். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லையா? அதனால நம்ம பாவம்ன்றது கிருஷ்ண கிரகி. அந்த அம்மா விதுர ராணி பாவத்துடன் பனானா ஸ்கின் கொடுத்தது. கிருஷ்ணா அதை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அது பாவம். அந்த அம்மா வாழைப்பழம் கொடுக்கிறேன்ன்றது இல்லை, கிருஷ்ணருக்கு நான் சம்திங் கொடுக்கிறேன் என் மனப்பூர்வகமாக. கிருஷ்ணர் துரியோதன் வீட்டிலே பஞ்ச பரமாணம் சாப்பிட்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. விதுரர் வீட்டிலே வந்து எது இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னாக்கா அந்த பாவம், துரியோதனுடைய பாவம் கிருஷ்ணருக்கு பிடிக்கவில்லை, விதுருடைய பாவம் கிருஷ்ணருக்கு பிடிச்சது. அந்த பாவத்தாலே இந்த விதுர ராணி என்ன பண்ணுது, அந்த அம்மாவுக்கு தெரியாமல் வாழைப்பழத்தை கீழே போட்டு அந்த ஸ்கின்னை கொடுத்தா கிருஷ்ணன் அந்த பாவத்துடன் ஏற்கிறார். நம்ம விதுர ராணி என்று நினைச்சக்கூடாது. நம்ம எது சொன்னாலும் கிருஷ்ண ஓகே ஓகே சொல்லுவார் என்று இல்லையா சபரீஸ்? அதனால நம்ம சின்ன குழந்தை மாதிரி எப்பவுமே இருக்கக்கூடாது. நம்ம வளர்ந்துட்டு கிருஷ்ணாவுடைய மூமெண்ட்டுக்கு நம்ம உபயோகப்படணும். அந்த விதத்தில் இருக்கணும். எப்பவுமே நம்ம சின்ன குழந்தை கிருஷ்ணா நம்மளுக்கு சர்வ் பண்ணிட்ட, கிருஷ்ணா கிவ் மீ, கிருஷ்ணா டூ திஸ், கிருஷ்ணா டூ திஸ், நல்லா இருக்காது. how best I can serve you now, இது நீ வளர்ந்த பிறகு கிருஷ்ண கிட்ட கேட்கணும். அப்போ கிருஷ்ணா இஸ் ஹாப்பி. ஓகே? எஸ் ப்ரோ. எஸ். எனிதிங் எல்ஸ்? இப்ப பரீட்சித் மகாராஜா கேட்கிறார், உனக்கு 7 நாள்களிலே மரணம், தக்ஷகா என்ற பாம்பு வந்து உன்னை கடிக்க போகிறது இல்லையா? பரீட்சித் மகாராஜா இஸ் நாட் அன் ஆர்டினரி ராஜா. அவன் வந்து சக்கரவர்த்தி, ராஜாங்களுக்கு எல்லாம் ராஜா. அவன் நினைச்சால் அந்த தக்ஷகனை பிடிச்சி சாவடிக்கலாம் 7 நாளுக்குள்ளேயே. இருந்தாலும் அவர் அந்த மாதிரி பண்ணவில்லை. அவர் அதிலே கூட கிருஷ்ணனுக்கு காணாத கைகளை காண்றார். அதனால என்ன பண்றார், எல்லாமே விட்டுறார். இனிமேல எனக்கு எந்த விதமான ஆப்ளிகேஷன்ஸ் வேண்டாம், டியூட்டி வேண்டாம், என்னுடைய டியூட்டி எல்லாம் நான் அர்ப்பணை பண்ணிடுறேன். அவனுடைய ட்ரெஸ்ஸு கூட மாற்றிடுறாரு. எல்லாம் ஆடைகள் என்னென்ன ஆடை போட்டிருந்தார் எல்லாம் போட்டு சாதாரண ஒரு மெண்டிகேட், ஒரு மெண்டிகேட் மாதிரி தயாராகிட்டு நதிக்கரைக்கு வந்துடுறார். அதுதான் அவருக்கு என்ன ஆச்சு, இப்போ ப்ரிஸ்கிரைப் டியூட்டியிலிருந்து விலகி வந்து விட்டார்.
இது வந்து நம்ம ஜம்ப் பண்ண மாதிரி நினைக்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் இதில் ஜம்பிங் இல்லை. காரணம் அந்த சாபத்தால். இவர் விரும்பி வரவில்லை, சாபம் வந்தது, அதனால அவர் விரும்பி போறாரு. அதனால அவர் எஸ்கேப் பண்றாருன்னு பார்க்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. நம்ம அங்கே போயிட்டு அவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கல அவருக்கு அவரே. அவர் என்ன கேட்குறாரு, என்னுடைய கடமை என்ன, எனக்கு மரணம் சம்பவம் 7 நாள்களிலே, இது யாராலையும் தப்பிக்க முடியாது, தப்பிக்க வேண்டாம். எனக்கு மரணத்தில் இருந்து என்னை யாரும் தப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் என்னுடைய கடமை என்ன, மரணத்துக்கு முன்னே நான் எப்படி இருக்கணும், மரணத்தை எப்படி நான் எதிர்கொள்ளணும். திஸ் இஸ் தி பியூட்டி. நம்ம சாதாரண என்ன பண்ணுவோம், ஐயோ எனக்கு 7வது நாள் அவன் வந்து என்னை அடக்க போகிறான்னாப்போ அவனை முதல்ல அடிச்சிட்டா நல்லா இருக்கும், நம்ம பிளான் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் பரீட்சித் மகாராஜ் அப்படி இல்லை. அவன் வந்து என்னை அடித்தாலும் நான் அவனை எப்படி எதிர்கொள்றது என்று தான் கேட்குறான். இல்லையா? அந்த பியூட்டி நம்ம கற்றுக்கணும். ஏன்னாக்கா கிருஷ்ணனுடைய ஆணைப்படி அவன் என்னை வந்து அடிக்க போகிறான். எனக்கு கிருஷ்ணன் எப்படி ஆணை கொடுக்குறார், அது எப்படி நான் எதிர்கொள்ளணும் என்றது கிருஷ்ணன் எனக்கு எப்படி கொடுப்பார் ஆணை என்னதை பார்த்துக்கணும். இல்லையா? யாருமே முன்னுக்கு வரல. அவங்க அப்பா சுகதேவ மகாராஜ் கூட வரவே இல்லை முன்ன. அவருக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு 7 நாட்களுக்குள்ளே அவருக்கு மரணம், அந்த மரணத்தை எப்படி எதிர்கொள்ளணும், அதனால அவருக்கு எந்த விதமான நஷ்டம் என்றதுக்கு இருக்கக்கூடாது. அதில் பியூட்டி இருக்கிறது தான். எனக்கு மரணம் வந்தாலும் எனக்கு நஷ்டம் இருக்கக்கூடாது ஐயா. அந்த விதத்தில் நான் மரணத்தை எதிர்கொள்ளணும். எல்லா காரியங்களும் நஷ்டம் என்றது ஏற்படும், ஆனால் ஆன்மீக காரியத்தில் நஷ்டம் என்றது ஏற்படாது. இல்லையா? ஆன்மீக காரியத்தில் நஷ்டம் என்றது ஏற்படாது. நஷ்டம் ஏற்பட்டால் அது ஆன்மீக காரியம் இல்லை. நஷ்டம் என்று ஒரு டிவோட்டி, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவோட்டி, ஊரில் இருக்கிற எல்லோரும் அவருக்கு நல்லா சொல்லுவாங்க, அவர் நல்ல டிவோட்டி. ஆனால் அவர் இறந்து போயிட்டார். இறந்து போயிட்டு கோலோக பிருந்தாவனத்து போகிறதுக்கு பதிலாக அடுத்த பிறவியில் இங்கே வந்துட்டார். அப்போ அவர் டிவோட்டியா, பியூர் டிவோட்டியா? சொல்லுங்க யாராவது. அடுத்த பிறவி இருந்தது அவருக்கு. இன்னும் யாரும் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. என்ன சபரீஷ்? இல்ல பிரபு, லைக் அவருக்கு இன்னும் சில பியூரிஃபிகேஷன் திங் இன்னும் இருக்கு. இஸ் நாட் 100% சரண்டர்டு. இல்லையா? அதுபோல இங்கே யாருமே முன்னைக்கு வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு சொல்லலை, ஆன்சர்ஸ் கொடுக்கல. அப்போ என்ன ஆச்சு? கிருஷ்ணாவை யோசிக்கிறார், ஆஹா இவருக்கு யாரும் முன்ன வரல, நானே இவருக்கு உதவி பண்ணணும் என்றதற்காக அவர் சுகதேவ மகாராஜை அனுப்புகிறாரு. பாருங்க, கிருஷ்ணா யார் அந்த நிலைமை சரியா இல்லை என்றாலும் கிருஷ்ணரே அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. பிகாஸ் பரீட்சித் மகாராஜ் 100% சரண்டர்டு. அவர் பிறக்கிற போது கூட கிருஷ்ணா அவருக்கு உதவி பண்ணாரு. இப்போ மரண சமயத்தில் கூட கிருஷ்ணா அவருக்கு உதவி பண்ணாரு. அவர் தான் இந்த சுகதேவ மகாராஜ் வராரு. வந்து அவர் எல்லாம் சொல்றாரு. ஒரு மனிதனுக்கு மரணம் என்றது நிச்சயம். வந்தவர்களெல்லாம் தங்கிவிட்டால் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும், அப்புறம் வரவங்களுக்கெல்லாம். அதனால இந்த மரணம் என்றது என்னைக்கு ஜனனம் ஆகுதோ அன்னைக்கே எழுதப்பட்டது, இத்தனை நாளுக்குள்ளே உனக்கு மரணம் என்றேன். அது நம்ம ஏற்றுக்கணும். ஆனால் அந்த மரணத்துக்கு முன்னே நம்ம எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் என்றது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சு கொண்டால் அடுத்த பிரிவு நம்மளுக்கு இருக்காது. இல்லையா? நம்ம வந்துட்டோம், இருந்துட்டோம், கஷ்டத்தை சுகத்தை அனுபவிச்சோம்,
இப்ப மரணம் என்றது நிச்சயமாக இருக்கு இல்லையா? அதனால இந்த சமயத்துல இந்த மரணத்தை நான் தப்பிக்கணும் என்று முயற்சி பண்ணக்கூடாது. இது எதிர்கொள்ளணும். திரும்பி நம்மளுக்கு பிறவி என்றது இருக்கக்கூடாது. அந்த விதத்துல எதிர்கொள்ளணும். அதுதான். இப்போ உடம்புல ஸ்டமக்கு ப்ராப்ளம்னுட்டு டாக்டர்கிட்ட போனால் அவர்கிட்ட மருந்து ஏற்றுக்கணும். அந்த மருந்து ஏற்றிக்கிறதால திரும்பி வாழ்க்கையிலே வயிற்று கோளாறுன்றது வரவே கூடாது. அப்போ தான் டாக்டர் இஸ் பெஸ்ட் டாக்டர். அவர் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணணும். அந்த அட்வைஸ்லேயே அது கடைப்பிடிச்சிட்டா வாழ்க்கை முழுவதும் இந்த கோளாறுன்றது வரவே கூடாது. அதுதான் பெஸ்ட் டாக்டர். அதுபோல கிருஷ்ணா சுகதேவ் மகாராஜா அனுப்புறாரு. அவருடைய சொல்லுல அது ஏற்றுக்கொண்டால் திரும்பி இன்னொரு பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் கிருஷ்ண கதையை சொல்லணும், கிருஷ்ண கதையை கேட்கணும், கிருஷ்ணரை நினைக்கணும். அந்த மரண சமயத்தில் அந்த கிருஷ்ணரை நம்ம நினைச்சிட்டு இருந்தால் திரும்பி இன்னொரு பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் தான் த பெஸ்ட் டாக்டர். சுகதேவ் மகாராஜ் ஆத்மாவுக்கு இருந்த சிறந்த வைத்தியர். இந்த சரீரத்துக்கு இருக்கின்ற வைத்தியர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் இல்லை. அவங்க எது பண்ணாலும் கடைசியில் அந்த சரீரத்தை விட வேண்டியது தான். ஆனால் ஆத்மாவுக்கு அப்படி இல்லை. ஆத்மாவுக்கு மரணம் இல்லை, பிறப்பு இல்லை. ஆனால் இந்த தாபத்திரயா அன்றது இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கணும் என்றால் கிருஷ்ணரையே நினைக்கணும், கிருஷ்ண பக்தியே சொல்லணும், கிருஷ்ண பக்தியே கேட்கணும் இல்லையா? அப்ப நம்மளுக்கு இந்த தாபத்திரயம்ன்றது இருக்கவே இருக்காது. இது சோலுக்கு, ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த விதத்துல கிருஷ்ண உணர்வுல நம்மளுக்கு எந்த விதமான நஷ்டம் இருக்காது. நேஹாவிக்ரமணா ஸ்வஸ்தி பிரத்யவாயோன விஜ்யதே ஸ்வல்பம் அல்பஸ்ய தர்மஸ்ய திராயத்தோ மகதோ பயாத். ஸோ இந்த விதத்திலே பரீட்சித் மகாராஜா பயம் என்றதே இல்லை மரணத்தை பற்றி. தக்ஷகன் வரும்போது கூட கொஞ்சம் கூட அசையவே இல்லை. தக்ஷகன் அப்படியே அவரை காலில் கடிச்சா அந்த விஷம் என்றது ஃப்ளேம் அக்னியா மாறி பரீட்சித் மகாராஜாவே கொள்ளுச்சு. அவர் சாம்பல் ஆகிட்டார். அவர் ஆத்மா மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கேன். மரணம் வந்தாலும் அவருக்கு நஷ்டம் இல்லை. அவர் முன்னே எத்த விட்டுட்டாரோ அந்த ஆன்மீக சரீரத்தை திரும்பி பெற்றுக்கொண்டார். இதனாலே ஆன்மீக காரியத்தில் நஷ்டம் நம்மளுக்கு இல்லை. மேலே நம்மளுக்கு இந்த உலகத்திலே இந்த விதத்தில் கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாமே கிருஷ்ணருக்காக இருந்தால் நம்ம வாழ்க்கையே தன்யமாகிவிடும், வெற்றிகரமாகிவிடும். அதனால நம்ம இது கஷ்டம் அது கஷ்டம் 2.5 மணி நேரம் கிளாஸ்ல இருக்க முடியாது, ஒரு கேள்விக்கு பதில் எங்களால் முடியாது, இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ் எல்லாம் விட்டு விடணும். 1000 கணக்கில் மக்கள் முயற்சி பண்ணால் யாரோ ஒருத்தந்தான் ஏற்றுக்கொள்ளுவார். அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ற 1000 கணக்கில் யாரோ ஒருத்தர் தான் அந்த உண்மையை புரிஞ்சு கொள்ளுவார். அதனால நம்ம ப்ரோக்ராம்ஸை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை.
யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் எது வரலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வரலும் கிருஷ்ணாவுடைய கருணை பெருக முடியும். அந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கும் போய்விட்டால் அதுக்கப்புறம் இல்லை, நம்மளும் சாதாரண மக்கள் மாதிரி மாறிடுவோம். இந்த மாணவ ஜன்மையே யூஸ்லெஸ்ஸாக பண்ணிக்குவோம். ஆனால் இதுவரையிலும் பண்ண புண்ணியம் அப்படியே இருக்கும், அது நஷ்டமாகாது. அது அப்படியே வந்து கொண்டே இருக்கும். அதுதான் இந்த ஆன்மீக காரியத்தில் இருக்கின்ற லாபம். என்னைக்குமே விடாதீங்க. கஷ்டமா இருக்கு என்று விடாதீங்க, எனக்கு பிடிக்கவில்லை என்று விடாதீங்க. அதுதான் கிருஷ்ணா இல்லையா? ஸோ இந்த விதத்திலே பரீட்சித் மகாராஜாவுக்கு அதிகத்திலே அதிகமான நஷ்டம். ஆனால் அந்த அதிகத்திலே அதிகமான நஷ்டத்திலே அதிகத்திலே அதிகமான லாபத்தை பெற்றுவிட்டார். காரணம் இந்த கிருஷ்ண உணர்வாலே அவருடைய ஆன்மீக சரீரத்தை திரும்பி பெற்று அவ்வாழ்க்கை வெற்றிகரமாகிவிட்டது. நம்மளும் நம்ம வாழ்க்கையை வெற்றிகரம் பண்ணிக்கணும் என்றால் ஆன்மீக காரியத்தில் இருந்துட்டு ஆன்மீக காரியங்கள் நம்ம பண்ணணும். நம்ம சாதனை நன்றாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணன் நம்மளுக்கு அறிவை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், சக்தியை கொடுப்பார். அதை பெற்றுக்கொண்டு நம்ம அடுத்தவங்களுக்கு கூட உதவி பண்ணலாம். எத்தனை பேருக்கு அடுத்தவங்களை உதவி பண்ணணும் என்ற ஆசை இருக்கு? நீங்க சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அங்காள பரமேஸ்வர் மாதாஜி, உங்களுக்கு விருப்பம் இருக்கா? எஸ் பிரபு, எனக்கு இருக்கு பிரபு. அனுராதா மாதாஜி, இந்திராணி மாதாஜி, இந்திராணி மாதாஜி, இந்திராணி மாதாஜி நீயா? லோகபந்து இருக்கு, சபரீஸ் இருக்கு, ஸ்ரீநாத்துக்கு இருக்கு, தமால் கோவிந்துக்கு இருக்கு இல்லையா? ஸோ நீங்களும் பயப்படாமல் இருக்கணும். பரீட்சித் மகாராஜோட கேஸ் தெரிந்தது இல்லையா? அதிகத்தில் அதிகமான நஷ்டத்திலே கூட அதிகத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும் எப்போ நம்ம கிருஷ்ண உணர்வுல இருந்தால். ஓகே, ஸோ எல்லோருக்கும் இந்த கிருஷ்ண உணர்வு உண்டாகட்டும். எல்லோரும் சந்தோஷமாக வாழ்க்கை வாழட்டும். இத்துடன் நம்மளுடைய இந்த சாட்டர்டே மீட் நம்ம ஸ்டாப் பண்ணலாம். யாருக்காவது இப்போ கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இது லாஸ்ட் சான்ஸ் ஃபார் டுடே. அப்புறம் நாளைக்கு தான். வேற யாருக்கும் இல்லை என்றால் நம்ம நரசிம்மாரத்துக்கு போகலாம். ஓகே, யார் நரசிம்மாரத்துக்கு 3 பேரு? சபரீஷ் நம்பர் 1. ஓகே, செகண்ட் பிரபுஜி நான் பண்றேன் பிரபுஜி. செகண்ட் ஒன் அங்காள பரமேஸ்வரி செகண்ட். தேர்ட் யாரும் இல்லையா? ஸோ நான் தேர்ட் பண்றேன் அப்ப. ஓகே, சபரீஷ் நம்பர் 1. நமஸ்தே நரசிம்மாய, நமஸ்தே நரசிம்ஹாய, பிரலாதலாததாயினே, பிரலாதலாததாயினே, हिरण्यकशिपूर्वक्षः, हिरण्यकशिपूर्वक्षः, शीलटङ्कानकालये, शीलटङ्कानकालये, इतो नरसिंहा परतो नरसिंहा, इतो नृसिंहा परतो नृसिंहा, यतो यतो यामि ततो नरसिंहा, यतो यतो यामि ततो नृसिंहा, बहिर्नरसिंहा हृदये नरसिंहा, बहिर्नृसिंहा हृदये नृसिंहा, नरसिंहमदिं शरणं प्रपद्ये, नरसिंहमदिं शरणं प्रपद्ये,
तव कर कमलवरे नखाम अद्भुत शृंगा दलिता हिरण्यकशिपु तनुभृंगा केशवधृत नरहरिरूप जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे तव कर कमलवरे अद्भुत श्रृंगाम दलिता हिरण्यकशिपो तनुभृंगाम केशवधृता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे जय केशवधृत नरहरिरूप जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे जय केशवधृता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे जय लक्ष्मी नरसिंह जय लक्ष्मी नरसिंह लक्ष्मी नरसिंह जय जय लक्ष्मी नरसिंह 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 जय प्रहलाद महाराज जय प्रहलाद महाराज प्रहलाद महाराज भक्त प्रहलाद महाराज जय प्रहलाद महाराज जय प्रहलाद महाराज जय प्रहलाद महाराज जय प्रहलाद महाराज निताय गौर हरि बोल हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद 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 जय जय प्रभुपाद जय जय प्रभुपाद 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 जय जय प्रभुपाद जय जय गुरुदेव 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 जय जय गुरुदेव जय जय गुरुदेव 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 जय जय गुरुदेव गौर प्रेमानंदी जय लक्ष्मी नृसिंह भगवान की जय प्रहलाद महाराज की जय समवेत भक्त वृंद की जय इस्कॉन चेन्नई की जय किलकटले भक्त वृंद की जय जय राधागिरी वनचार्य भक्त वृंद की जय समवेत भक्त वृंद की जय Saturday meet की जय गौर प्रेमानंद all glories to the assembled devotees all glories to the assembled devotees all glories to Sri Guru Nitai Gaura Srila Prabhupada की जय वाञ्छा कल्पतरुभ्यः कृपा सिन्धुभ्यः एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री अनंत कोटि वैष्णव भक्त वृंद की जय नमाचार श्री हरिदास ठाकुर की जय हरि हरि बोल अनंत कोटि वैष्णव भक्त वृंद की जय हरि हरि बोल कृष्ण थैंक यू वेरी मच हरे कृष्ण तमाल प्रभु what is the time for you now? Tamal left. 9:30, 9 o'clock. 9 o'clock. Yes, night. Morning, bro. Morning 9, huh? Acha, acha, okay. 4 hours, huh? 4 hours delay, bro. Okay. Hare Krishna. 4 hours. Okay. Hare Krishna. Thank you very much. Huh?